எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்துவிட போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது. நானும் மக்களில் ஒருவன் தானே. நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர்தான் நீங்கள். ஆனால் மக்களின் நிலை அறியாதவர். ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள். அது எப்படி முடியும்? விவசாயி உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தானே ஆளத் தெரியும். அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள். ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாரத் தெரிந்தவர்களே தவிர ஆழத் தெரிந்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து விட்டன. வெல்கம் டு ஸ்புட்னிக் கழகம் பாட்காஸ்ட். ஸோ இது வந்து இந்த வருஷத்தோட முதல் பாட்காஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் சீசன் 6 ஆஃப் நெஞ்சம் மறப்பதில்லை. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி டைலாக் பேசியிருப்பாங்க. பேசுறப்பவே யாரை பத்தி இந்த எபிசோடு பேச போறோம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டில் தெரியலைனா அதுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கோம். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு கேட்க பாப்பா, சிக்குமங்கு சேச்சா பாப்பா. யாராவது குழந்தை மாதிரி சிரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ இந்த பாடல் என்ன படம் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த 6வது எபிசோட்ல நம்ம பொன்மன செம்மல் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆரை பத்தி தான் பேச போறோம். சரிங்களா? அதாவது நம்ம இது வரைக்கும் இந்த ஸ்புட்னிக் பாட்காஸ்ட்ல நிறைய டைரக்டர்ஸை பார்த்துருக்கோம். ஆனா இந்த வாட்டி இவர் டைரக்டர் தான், பட் ஸ்டில் இவர் ப்ராமினென்ட்லி ஒரு ஆக்டர். இவரை ஏன் சூஸ் பண்ணியிருக்கோன்றது நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ எம்ஜிஆரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கேட்போம். எம்ஜிஆர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். அவர் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆக்குபைட் ஸ்ரீலங்கால 1917 பிறக்கிறாரு. ஒரு மலையாளி ஃபேமிலிக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு எல்டர் பிரதரும் இருந்திருக்காரு. அவர் பேரு எம்ஜி சக்கரபாணி. அவருமே வந்துட்டு கொஞ்சம் படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ இவர் வந்துட்டு அண்ணா கூட சேர்ந்து ஸ்கூல் டைம்லயே டிராமா ட்ரூப்ல எல்லாம் சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படத்துக்கு வராரு. சதி லீலாவதியில ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி தான் இவரோட டெபியூ ஆகும். தமிழ் சினிமால எடுத்தோம்னா 3 பெரிய நேம்ஸ் இருக்கும். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான். சிவாஜி கணேசன் வந்துட்டு பெருசா டிராமாட்டிக் ரோல்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஜெமினி கணேசன் பார்த்தோம்னா ரொமான்டிக் ஹீரோ. ஆனா எம்ஜிஆர் தான் ஆக்ஷன் ஹீரோவா சித்தரிச்சிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஸ்வாஷ் பக்லர் ஜேர்னர்னு ஒரு ஜேர்னர் இருக்கும். அது என்ன ஜேர்னர்னா இந்த மாதிரி நிறைய ஃபைட்ஸ் இருக்கிற மாதிரி ஹீரோயிசம் காட்டுற மாதிரி படங்கள். அது வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம கமர்ஷியலாவும் சக்சஸ் பார்த்திருக்காரு. ஸோ அது இல்லாம நிறைய சோஷியல் டிராமா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. சோஷியல் டிராமா இவர் பண்ண ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட அந்த 1960s காலகட்டத்துல பண்ண ஃபிலிம்ஸ் தான் அவரோட பொலிட்டிக்கல் கரியருக்கும் நிறைய உதவிச்சு. இவரோட படத்துல இருக்கிற ஒரு மெயின் தீம்னு பார்த்தோம்னா அதாவது ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபிகர் இருப்பாரு. அந்த கேரக்டர் தான் மோஸ்ட்லி பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம அந்த திரையில பார்த்த விஷயங்கள் எல்லாம் தான் திரையில நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம பாட்காஸ்ட்ல இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எம்ஜிஆர் அஸ் அன் ஆக்டர், எம்ஜிஆர் அஸ் அ பொலிட்டீஷியன், இது ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன, இது வந்துட்டு எப்படி நம்ம பார்க்க போறோங்கிறது நம்ம பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு எம்ஜிஆர்னாலே படத்தை விட நிறைய பாட்டுகள் தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். ராஜாவின் பார்வை, தொட்டால் பூ மலரும், அதுவும் இந்த பறவை போல, இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப நாஸ்டாலஜிக்கா எம்ஜிஆர் பாட்டு ஏதாச்சும் டக்குன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு பாட்டு அப்படி ஞாபகம் வருது. இது வந்து அன்பேவா படத்துல வரும். இந்த சாங் வந்து அப்ப யாரா இருந்தாலும் அவங்களோட பேருக்கு அவங்கள டிஸ்கிரைப் பண்ண இததான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. அதுல இருந்து ஃபியூ லைன்ஸ் நான் பாடுறேன். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே அவன் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். இந்த பாட்டு வந்து வாலி வந்து எம்ஜிஆருக்காக எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு
அன்பேவா படத்துல சரோஜாதேவிக்கு எந்த அளவுக்கு மேக்கப்க்கு செலவு பண்ணியிருப்பாங்களோ அதே அளவு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா போட்டு கூட எம்ஜிஆருக்கு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்காவா ஒரு லிப்ஸ்டிக், ஐலைனர் முதல் கொண்டு எல்லாமே யூஸ் பண்ணி சரோஜாதேவிக்கு ஈக்குவல் கலர்ல எம்ஜிஆரே நிக்க வச்சிருப்பாரு. ரொம்ப கியூட்டா இருப்பாரு எம்ஜிஆர் இந்த படத்துல. அப்கோர்ஸ் ஜனனி சொன்ன மாதிரி இந்த பாட்டை வச்சு நிறைய பேர் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. ஏன்னா லைன்லாம் அப்படி இருக்கு. அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும்ட்டு இந்த பாட்டு மட்டும் இல்லாம இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கும். முக்கியமா இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு வந்துட்டு ஆம், லவ் பேர்ட்ஸா? புதிய லவ் பேர்ட்ஸ் இல்ல, புதிய வானம் பாட்டு. அது வந்துட்டு ஒரு அருமையான பாட்டு. ஆக்சுவலா வந்துட்டு அன்பேவா ஃபேக்ஸ் பத்தி செக் பண்ணும்போது தான் வந்துட்டு பார்த்தேன். வாலி வந்துட்டு டைரக்டா உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து ஓ கொண்ட வேளையிலே தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறமா வந்து டைரக்டர் சொல்லிட்டாங்களா, இல்ல இது சென்சார் ஆயிடும்னு சொல்றப்ப, சரி நீங்க புதிய சூரியனின் பாதையிலேன்னு எழுதுங்க, பார்வையிலேன்னு எழுதுங்க. அவரு பேசுறப்போ உதய சூரியன்னே சொல்லிட்டோம். மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு இப்படி ரொம்ப பின்னி பிணைஞ்சு இருந்தாரு. தனியா ம், ம், போகாம. ம், அதனால ம். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்ட்டு பயங்கரமா எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு. பாட்டுல பாட்டு மட்டும் இல்லாம, நம்ம இந்த படத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன மாரி, இது வந்து ஒரு அந்த காலத்து குஷி. அந்த மாரி படம். இந்த படம் வந்துட்டு. அ பயங்கரமா என்ன கதைன்னா வந்துட்டு, ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் கன்டினியூஸா 2 இயர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்றது தான் இது. ஸோ தொடர்ந்து இத பத்தி பேசுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு நம்ம பாடுனோம்ல, அதுக்கு பிஃபோர் சீன்ல வந்து ஒரு லவ் போர்ஷன் போகும். நான் அன்னைக்கு ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க டைம்ல வந்து அந்த சீன் வந்து அந்த குஷி படத்துல நடக்கிற மாரி ஒரு சீக்வன்ஸ் அது. அங்க வந்து ஒரு இடுப்பு போர்ஷன். இங்க அது மாரிலாம் கிடையாது. இங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு பிராங்க் மாரி யாரோ பாடுனாங்க. அந்த வாய்ஸ் நான் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ம். அப்புறம் லைக் பார்க்காம வரதெல்லாம் பார்த்து வந்தா மோதல், பார்க்காம வந்தா காதல் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாராம். சொல்லுனக்கு அப்புறம் அவ கத்திரிக்கான் நல்ல கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி சில அது அவங்க 2 பேரும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு பிராங்க் அந்த பண்ணிட்டே இருப்பாங்க. மாத்தி மாத்தி பிராங்க் பண்றது, வம்புக்கு இழுக்கிறது, ஒருத்தர டீஸ் பண்ணிக்கிறது, இது மாதிரி கதை ஃபுல்லா போயிட்டு இருக்கும். நமக்கு அந்த டைம்ல வந்த சிவா மனசுல சக்தி மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க எப்படி அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. தே won't say that they love each other, but till the end they will make us அப்படி நம்ம ஐயோ சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சஸ்பென்ஸை வச்சு எடுத்துனே போய் கடைசியில முடிக்கிறது. தமால்னு சொல்லி ஆமா they are in love, they are finally getting married அந்த அந்த இது முடிஞ்சிடும். பட் டு till the மூவி இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏதோ ஒருவேளை ஒரு கொரியன் இன்ஸ்பிரேஷன் அதுக்குதான் வாய்ப்பு இருக்கா அந்த டைம்ல? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி. வேற ஏதாவது சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படத்துல? எனக்கு வந்துட்டு ஷிம்லா சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அப்படியே நாமளும் அந்த ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு டூரிஸ்ட் வைப் கொடுத்துட்டே இருந்துச்சு. கடைசியில டுவர்ட்ஸ் எண்ட் ஆல்சோ ஒரு பாட்டு இருக்கும். அங்க இருந்த ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்க லோக்கல் ட்ரைப் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. மொத்தமா அந்த சினிமாட்டோகிராஃபி, பங்களா சீன்ஸ் அதெல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு மூவி பாக்குறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த ஒரு சீன்ல வந்து சரோஜா தேவியோட அப்பா வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஆனா சொன்னா நீங்க சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அப்புறம் கேட்டா நான் புண்ணாக்கு பிசினஸ் பண்றேன். அத சரோஜா தேவி வந்து ஷி ஃபீல் அது அத பத்தி வெளியே சொல்றது வந்து ஒரு அவமான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ எனக்கு அதுலயே தோணுச்சு, ஒரு தொழில் எந்த தொழில் செய்யறாங்கன்றத பொறுத்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் சொசைட்டில கிடைக்குதுன்றப்போ, ஒரு புண்ணாக்க பிசினஸா பண்ணா கூட புண்ணாக்குன்றதால அதுக்கு ஒரு ஒரு இழிவு கிடைக்குது அவங்களுக்கு சொசைட்டில இருந்து. சோ அப்போ இந்த ஒரு பிசினஸ் பேஸ்ட் ஆன் புண்ணாக்குக்கே இந்த நிலைமைனா, அவங்க வந்து அடித்தட்டு மக்களா அந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்களுக்கு அந்த டைம்ல என்ன மாதிரி ஒரு லைக் லைக் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாம பிசினஸ் பண்ணி அவ்வளவு சொத்து வேற சேர்த்திருப்பாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வரப்போ முதலாளின்னு ரிவீல் பண்ண மாட்டாரு. ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பட் கடைசியில காதலா இருந்தும் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. அவர் யாருன்னே தெரியாது, எந்த பேக்ரவுண்டும் தெரியல, நம்ம சொத்துக்கெல்லாம் ஒரே இது வந்துட்டு நம்மளோட பொண்ணுதான், அவளுக்கு கட்டி கொடுக்கணும்னா எப்படி நம்ம ரொம்ப கொஞ்சம் லெஜிட்டா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ அப்பதான் நானும் யோசிச்சேன், புண்ணாக்கு பிசினஸ் பண்ணி அவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்கன்னு.
அதுக்கப்புறம் கதையில வந்து ஆக்சுவலி காமெடி சீக்வன்ஸ்ன்னு பார்த்தா நாகேஷ் வர்றதுதான். இவர் தான் ஜேபின்னு தெரியாம இவர்கிட்டயே காசு வசூலிக்கிறது. அப்ப லைக் அதாவது அவங்க அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா அந்த ஏரியாவை அவர் வந்தா போறதுக்கு தங்கறதுக்குன்னு அந்த பங்களாவை வந்து சேஃபா வச்சிருப்பாங்க. ஆனா இவன் வந்து பணத்தாசை காட்டி தான் இந்த வேலையை செய்ய வைப்பான். இந்த மாதிரி நம்ம வந்து வாடகைக்கு டெம்பரரியா வாடகைக்கு விடலாம்னு. அப்படிதான் இந்த ஃபேமிலி வந்து இங்க சேரும். இவரும் வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷரால வந்ததால இந்த இவரோட ஐடென்டிட்டி இல்லாம இருந்தா அவர் இயல்பா ஒரு லைஃப எப்படி லீட் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் அந்த இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. சோ அது ஒரு மாதிரி அவர் ஒரு லவ் ஃபேஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். அந்த அந்த எபிசோட்ஸ் எல்லாம் படத்துல ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். என்ன சரோஜா தேவிக்கு 18 வயசுன்னு சொல்றதா கொஞ்சம் நம்ப முடியல. பட் வேற வழி இல்ல, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 18 வயசுன்னு சொன்னாங்களா? ஆமா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவங்கன்னு இப்ப சொல்லுவாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, 17 வயசுல 12th முடிப்போனே வச்சுக்கோங்களேன். அப்ப 18 வயசு தானே மிஞ்சி போனா. அப்படியா? இல்ல அப்ப அதுல அவங்க அவங்க வர ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தானே வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க காலேஜ் அதான். படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இப்பதான் ஸ்கூல் முடிச்சான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருப்பாளோ என்னவோ. இருக்கலாம். ஏன்னா ம். அந்த நாடோடி பாட்டுல வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறக்கிதான் வந்து ஆமா. எம்ஜிஆர் ராகிங் பண்ணுவாங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ராக் அண்ட் ரோல் பாட்டுன்ட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அந்த பாட்டு ஆக்சுவலா. ராக் அண்ட் ரோல் நினைக்கிறேன். அந்த பாட்டு யாருக்கா தெரியுமா? நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கலந்து வரும். யாருக்கா அந்த பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியல. ஆனா எனக்கு அதுல வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்து இறங்குனதுமே ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, ஒரு வரும்போதே டைலாக் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஆட்டம் மூமெண்ட்லயே இருப்பாங்க. அந்த சீனே அப்படியே அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு வார்த்தை பேசுவான் டான்ஸ் ஆடுவான், மறுபடியும் ஒரு வார்த்தை பேசுவான் டான்ஸ் ஆடுவான். அதே மாதிரி அப்புறம் அவங்க இவனை வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ணுவாங்க. சோ எம்ஜிஆர் அப்போ பயங்கரமா ஒரு டான்ஸ் ஆடி எல்லாரையும் கவர்ந்துருவாரு. 4 பேர் பண்ற விஷயத்தை ஒருத்தர் வந்துட்டு எல்லா விஷயமே பண்ணுவாரு. கிட்டார் வாசிக்கிறது, ரோல் பண்றது. அதே மாதிரி எனக்கு ஒரு சீன் கொஞ்சம் கியூட்டா ஃபீல் பண்ணேன். அவரு கியூட்டா பண்ண மாதிரி அந்த தண்ணியில விழுந்துட்டு அவர் வந்து ஏதோ குளிர் ஜோரத்துல கஷ்டப்படுற மாதிரி அத வந்து சரோஜாதேவி கொஞ்சம் ரூட் விடுறதுக்காக அந்த பொண்ணு எதை சொன்னாலும் நம்புதுன்னு அப்புறமா அடுத்த நாள் நாகேஷ் கிட்ட அவளை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அன்னைக்கு நைட் வந்து ஐயோ இது வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கால் வலிக்குது, தைலம் தேய்ச்சிதான் நல்லா இருக்கு, அப்படியே மடியிலயும் படுத்துக்கிறேன்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த ஒரு படத்துலதான் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி இருக்கு. மீதி எல்லா படத்துலயும் பொண்ணுங்க தான் எம்ஜிஆர் லவ் பண்றாங்க ஆக்சுவலா. இல்ல இதுலயுமே மியூச்சுவலா தான் காமிச்சிருப்பாங்க. இதுல கூட ஆக்சுவலா என்ன சொல்றது, ஆனா மத்ததுல எல்லாம் ரொம்ப ஆப்வியஸா பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. எம்ஜிஆர் அதுவும் ஒரு ஹீரோயின் இல்ல, வர 2 இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஹீரோயின் எல்லாம் 3 எல்லாம் வர லைனா எல்லாரும் அவரதான் பிடிச்சிருக்குதுன்னு போவாங்க. சீனை சொன்னே இதத்தான வில்லு படத்துல விஜய் அண்ணா பார்த்து இன்ஸ்பயர் ஆவாரு. அப்பயே எம்ஜிஆர் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. நிறைய படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. யாரடி நீ மோகினி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட் போர்ஷன்ல மாமா பையன் இன்ட்ரோடியூஸ் ஆவார்ல, சேகர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறப்போ யாரடி நீ மோகினி இல்ல நண்பனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன், இல்ல நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு. ஆமா 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 ஆமா. அதே சீக்வன்ஸ் இங்கே நடக்குமா? இங்க நடந்ததுதான் யாரடி நீ மோகினியில வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நானும் ஃபீல் பண்ண படம் பார்த்தப்ப நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்திருக்கு. இங்க இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்திருக்கு. இதுல இவங்க வந்துட்டு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க சரோஜாதேவி வந்து எம்ஜிஆர் லவ் பண்றாங்கன்ட்டு 3 பேரும் சேர்ந்து எங்கேயோ ஒரு கஃபே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் சரோஜாதேவிக்கு. அப்பதான் வந்துட்டு அதே மாதிரி சீன் தான் யாரடி நீ மோகினிலயும் வச்சிருப்பாங்க. தனுஷ் போயிடுவான், நயன்தாரா வந்து அவனை பார்க்க வந்துடும், பார்த்தா இவனும் பாத்துருவான். கடைசியில அடுத்த நாள் வந்துட்டு கல்யாணம் அவனுக்கு பண்ணி வைக்கணும்ட்டு இவனே பிளான் பண்ணிட்டு இருப்பான், சீனுமே பிளான் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இங்க இருந்தா எடுத்திருக்காங்களாட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு படத்துல இருந்தா மாட்டிப்போன்ட்டு அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் படத்துல இருந்தா எடுத்திருக்காங்க போல சீன் எல்லாம். இல்ல இப்படி எல்லாம் எடுத்து பண்ணாதானே நம்ம கிட்ட அந்த அந்த எசன்ஸ் ரீச் பண்ண வைக்க முடியும். ஷிம்லால எடுத்திருப்பாங்களே, ரொம்ப பட்ஜெட் எகிரி இருக்குமோ? மசி என்ன நினைக்கிறீங்க? 3 பில்லியன் செலவு பண்ணி எடுத்தாங்கன்னு மட்டும் தான் போட்டிருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த டைரக்ட் பண்ணது இந்த டைரக்டர் கூட இந்த ஒரு படம் தான் எம்ஜிஆர் பண்ணாராம். அதுக்கப்புறம் வேற எந்த படமும் பண்ணலன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மத்தபடி பாட்டு ஆஸ் யூசுவல் எம்எஸ்வி தான். எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ல வர குதிரை சவுண்டு போட்டவர் பேர் முதல் கொண்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அந்த பாட்டுல வர பர்டிகுலர் அந்த சாங்ல வர அந்த ட்ரெஸ், அந்த குதிரை வண்டியில உட்காந்துக்கிட்டே இவங்க 2 பேரும் இப்படி இப்படி பண்றதெல்லாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு ரொம்ப உண்மையாலுமே இவருதான் ராஜா அப்படின்ட்டு ஃபீல் பண்ற மாதிரி வச்சு எடுத்திருந்தாங்க. அது வந்துட்டு
அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் தொடர்ந்து பேசலாம் அந்த ராஜா எல்லாம் பத்தி. ஓகே ஓகே. இங்க நாகேஷோட காமெடி நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆமா. அவரு அங்கங்க ஜோக் பண்ணிட்டு இருப்பாரு மனோரமா வச்சுட்டு. அவங்க எப்படியாவது செட்டில் ஆயிரணும் ஃபேமிலில அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த பங்களா வாடகைக்கு விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. லாஸ்ட்டா அவங்களுக்கு எம்ஜிஆர் அந்த கார்ல வரப்போது, அவரு தான் ஓனர்ன்னு தெரியும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சரோஜா தேவிக்கு இவ்ளோ நாள் நம்ம கூட இருந்துட்டு நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்பதான் சண்டையாவும், அப்புறம் தான் இவரு இன்னொருத்தர் வருவாரே, கசின்னு சொல்லிட்டு அப்புறம் சேர்த்து வைப்பாங்க. அவ்வளவுதான் படம் ஆனா கதையே. பாஸ்ட் ட்ராமால அப்படியே அவங்களுக்கு பிளாஷ்பேக் வந்து ஒருவேளை இதுவும் பெரிய ம். பிராங்கா இருக்குமோ, நேத்துக்கு வேற இருக்குமோ? என்கிட்ட சொன்னாரு, இப்போ வந்துட்டு உங்களோட காதல் வந்துட்டு பாலு இல்ல ஜேபியா நினைச்சுப்பாரு, நீ ஜேபி மேல காதல் வசப்பட்டு என்னதான் அப்படியே நினைச்சு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போய் கிளம்பிடுவாங்க. அப்புறம் கடைசியில வேற ஒரு ஃபைட் சீன் இருக்கும்ல, ஆமா, ஆமா. கடைசியில அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். பக்கா எம்ஜிஆர் கமர்ஷியல். படத்துல ஹீரோயின காப்பாத்தாம எம்ஜிஆர் எப்படி இருப்பாரு? அது கண்டிப்பா அந்த சீன் வச்சுதான் நானும் ஆகணுமே. யோசிக்கிறேன். ஃபைட்டே இல்லாத படமா இது முடிஞ்சிருக்கலாம். ஆனா வேணும்ட்டே ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட். 2 ஃபைட் இருக்கும். அதே அதே வில்லன் கூட. அதே அந்த புல் ஃபைட். அவரு ஏதோ இல்ல ரீசன் ஃபார் த ஃபைட் என்ன? ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாரா? இல்ல வாட் ஹேப்பன்ஸ்? இல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிருப்பாரு. ரெஸ்டாரண்ட்ல இந்த ஆல்ரெடி ஃபைட் பண்ணிருப்பாரு இந்த ரெஸ்லர் கூட. ஓ அது என்ன தன்னோட வீரத்தை ப்ரூவ் பண்றதுக்கா? ஆமா, அந்த எஜிப்ஷன்ல போகும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் சண்டையே நடக்கும். ஆக்சுவலா வந்து அந்த ரெஸ்லர் வந்து சேலஞ்ச் பண்ணுவாரு. சேலஞ்ச் பண்ணும்போது இவர் இறங்கி சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்லர் தோத்த கடுப்புல தான் வந்து ஃபைனல்ல வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே. இப்படி நல்லபடியா ரெஸ்லரா தாக்கி சரோஜதேவ தூக்கி முடிச்சிருப்பாங்க கதைய. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போலாம். நெக்ஸ்ட் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் வந்து நாங்க இப்போ எனாக்ட் பண்ண ட்ரை பண்றோம். சரியா? கேவலம் ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுக்கொள்ளாதே, யோசித்து சொல். யோசிப்பதற்கு எதுவும் இல்லை, அவளை யாசிப்பதை விடுங்கள். உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதே கேள்வியை நானும் கேட்கலாமா? மோதுவதுதான் உன் முடிவா? உங்களுக்கு அதை தவிர வேற வழி இல்லை என்றால் நான் தயார். அவளை அடைந்தே தீருவேன். அதுதான் நடக்காது. என்னை எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியை அறியாதவன் நான். அட அந்த நம்பியார் தான் அதுக்கு முன்னாடி சீன்ல படகுல அவனை அடிச்சு துவச்சு உயிர் பிச்சை போட்டுருக்காங்க. அந்த ஒரு இதுக்காக சரியா வாடா என் தீவுக்கு கூட்டு போற உன்னை காப்பாத்துறேன்னு கூட்டு போயிருப்பாரு. இது வேற தோல்வியா அறியாதவன் அவரு. இதுவுமே செம்ம ஃபன் மூவியா இருந்துச்சு. ஆமா. இப்ப இவங்க பேசின இந்த டயலாக் வச்சே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன், என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தில் இறைவன், ஆலயத்தில் இறைவன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 1000ல் ஒருவன் தான். ஆனா இறைவன் சொல்றது எந்த அளவுக்கு சூட் ஆகும் தெரியலையே. அப்படி மக்கள் நினைச்சிருக்கலாம். ஆனா நிஜத்துல அவர் அப்படி இருந்தாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல. அவர் ஒரு நிஜத்துல வந்து ஒரு வில்லனா தான் இருந்தாரு. ஆக்சுவலா இறைவன் சொல்றதெல்லாம் வந்து அவர் இறைவன் சொல்றது வந்து அவரோட சினிமா ரிலீஸ் ஆகும்போது பண்ற கட் அவுட் இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கட் அவுட் வைக்கிறதெல்லாம் வந்து இவருக்கு தான் நடக்கும். அதே மாதிரி வந்து ஆள் உயர மாலை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றது அந்த சாமிக்கு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து இவரை பண்ணனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இறைவன்கிற அந்த இது வந்து எடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து நிஜத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஆட்சியை தான் கொடுத்திருக்காரு. அவரோட ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து வரிகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா தான் இருந்தது அவரோட ஆட்சியில. வந்து எம்ஜிஆர் என்ன சொன்னா சாமி வாக்கு மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதான் அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணனால மேபி வந்து அந்த பாடலை ரைட் பண்ணவர் வந்து இறைவன் அந்த டேக்லைன் வச்சிருக்கலாம். மற்றபடி அதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா அப்ப ஏழை பங்காளன் இல்லையா அவரு? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நமக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. எவ்வளவு இன்ஸ்பிரேஷன்ஸ் படத்துலயும் ரியல் லைஃப்ல பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு பாருங்க. அவர் வந்து இறைவன் சொல்லணும்னா
ஏழைங்களுக்கெல்லாம் அவர் எதாவது குடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பணக்காரங்களுக்கு நெறைய அங்கங்க ஏரி, குளம், அப்புறம் அரசு நிலங்கள் அதெல்லாமே அவர் குடுத்திருக்காரு. ஒரு இறைவன் இடத்துல இருந்து நான் குடுப்பேன் அப்படின்னு குடுத்தாரு. ஆனா வாங்குனவங்க வந்து ஏழைங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதான் கேள்வி. அதான் இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் குடுத்து உதவ வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா இருக்கவங்களுக்கே குவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய குடுத்திருக்காரு. சரி, ஆமா. கதையில பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மருத்துவர். அப்படிதான் சீன் ஆரம்பிக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நெறைய பேரு ஒரு அடிபட்டுச்சு சொல்லி தூக்கிட்டு வருவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். ஆராய்ச்சி கூடத்துக்குள்ள நம்ம போறோம்ன்ற சீனுக்காகவே ஒரு ஜாடிக்குள்ள பாம்பு வச்சிருப்பாங்க. சோ பாம்புல இருந்தெல்லாம் எதையோ எடுத்து அவர் வந்து புது புது மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு பெரிய சயின்டிஸ்ட். கிளைமேக்ஸ் சீன்ல கூட அந்த மருந்து தான் யூஸ் பண்ணுவாரு. அவர் புதுசா கண்டுபிடிச்ச மருந்து தான் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு தான் அந்த ஆமா, லேயிங் கிரவுண்ட் ஒர்க். அத போட்டாலே அது எல்லாம் சரியாயிடும், கியூர் ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. எந்த இது கிடைச்சாலுமே அந்த மருந்து சரியாகும். ஆமா, அது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மருந்து. எதுக்கா இருந்தாலும் அது போதும். யூனிவர்சல் ஆன்டிடோட். சைபால் மாதிரியும் சைபால் மாதிரி எல்லாத்துக்கும் போதும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி நமக்கு வந்து சர்வாதிகாரம் நடக்குது, பெண்கள் எல்லாம் வந்து பாலியல் வன்முறை செய்யறாங்க, அதுக்கு எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது பலாத்காரம் தான். நான் வந்து இப்ப ரீசன்ட் படத்துல பாத்துட்டு பலாத்காரமா என்னடா சொல்றீங்க, அவன் எடுத்த ஆயுதத்தை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி பலாத்காரம்னு பயந்துட்டேன் நான், என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது அவங்க பண்ற லைக் கத்தி சண்டை, ஆயுதம், போராட்டம், அத வந்து இவங்களும் பண்ணிதான் அவனோட கொட்டத்தை அடக்க போறோம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு. அதுக்கப்புறம் இவரு வந்து அப்பதான் உள்ள வந்திருப்பாங்க. நாகேஷ் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு ஹெல்ப் பண்ணா என்னையும் புடிச்சிருவான்டா, நீங்க எல்லாம் வெளில கிளம்புங்கன்னு. ஆனா கடைசியில இவர் கொண்டு போயிடுவாரு. அந்த கோர்ட் சீனும் நல்லா இருக்கும். எம்ஜிஆருக்கும் அந்த சர்வாதிகாரிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். எனிவே நீ என்ன சொன்னாலும் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, போடா நீ தீவுக்குன்னு. இந்த ஸ்லேவரி பத்தி அந்த டைம்ல வந்த படங்கள் ரொம்ப காமிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப பழைய படங்கள்ல ஒரு ஸ்லேவா ஒருத்தரை எடுத்துட்டு போய் இன்னொரு தீவுல விக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் மோஸ்டா இங்கிலீஷ் படத்துல தான் பாத்திருக்கேன். சோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேற எதுவும் நான் பெருசா கவனிச்சது இல்ல. இங்கிலீஷ் படம் சொன்னாங்களே அது உண்மைதான். கேப்டன் பிளட்னு 1935ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட பிளாட்டை தான் ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுல இதே மாதிரி ஒரு மருத்துவரை இம்ப்ரிசன் பண்ணி அது எப்படி தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் போகும். சோ இந்த ஒரு சின்ன தகவலை சொல்லணும் தான் நான் இடைமறித்தேன். கண்டினியூ. அதுக்கப்புறம் அவங்க அங்க போயிடுவாங்க. அங்கதான் நம்ம அம்மா வருவாங்க. அம்மா வந்து அதாவது அம்மா வந்து தீவுலயே தலைவியா தான் இருப்பாங்க. ஆமா, தீவுல அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்க அடிமைகளோட தலைவி. அதுவும் அவரோட கேர்டேக்கர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு 1000 அடிமைக்கு உன்னைய தலைவியாக்குறது தான் என்னோட கொள்கைன்னு சொல்லி. அது வந்து எவ்வளவு ஒரு குரூயலான விஷயம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இருப்பாங்க. ஆனா லேட்டர் நமக்கு தெரியும் அவங்களுக்கு கீழே யாரு இருந்தாலும் அவங்க அடிமையா பாதி ஹைட்ல தான் இருக்கணும் அப்படின்றது லேட்டர் நம்ம சீரியஸ்லின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல அந்த மாதிரி அப்படி சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் பார்த்ததும் காதல் வந்துரும். இவரை பார்த்ததும் காதல் மலர்ந்துரும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம மெர்சி பாடின பாட்டை பாடி நிறைய அப்படியே இன்ஸ்பயர் ஆயிட்டு இருப்பாங்க. பார்த்ததும் காதல் சொல்ல முடியாது, ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு, அதுல இவங்க கொஞ்சம் இதாயிருவாங்க. சும்மா பாக்குறதுக்காக போவாங்க. அப்ப வந்துட்டு ஏதோ மரம் வந்துட்டு அவங்க மேல விழுற மாதிரி இருக்கும். அப்ப இவர் காப்பாத்துவாரு அந்த மரத்தை வந்து. இல்ல பாத்துருவாங்கல்ல, அவங்கள எல்லாம் அடிமைகளை எல்லாம் கூட்டிட்டு வராங்கல்ல கப்பல்ல இருந்து இறக்கும் போதே வந்துட்டு இவங்க பாத்துருவாங்க, ஜெயலலிதா அம்மா பாத்துருவாங்க. அப்பல இருந்தே லவ்ன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இவங்க தனியா ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க எல்லாம், பருவமேனது பாடல்னு சம்திங், அந்த பாட்டு நல்லா இருக்கும். அது முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்க அடிமைகள்லாம் புதுசா வந்திருக்காங்க கன்னித்தீவுக்குன்னு சொன்னதான் அங்க போவாங்க. இவரை பார்த்ததுமே இவங்களுக்கு காதல் வந்துரும். அதான் பார்த்ததுமே வந்ததுலயே கொஞ்சம் நல்லா இருக்கா, நல்லா தலன்னு இருக்காப்புலன்னு சொல்லிட்டு இவரை பார்த்ததும் லவ் வந்துரும். தமிழ் சினிமா விதிப்படி வந்துருச்சு, விதிப்படி வரணும், அதாவது வந்துருச்சு. விதிப்படி வந்து எல்லா படத்துலயும் வந்து ஹீரோவுக்கு தான் ஹீரோயின் மேல காதல் வரும், இங்க மட்டும்தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வரும், இவரு படத்துல மட்டும்தான்.
ஏன்னா ஹீரோ வந்து இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். எங்க ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் புடிச்சிரும் நமக்கு. அதனால அப்படிதான் வைப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவர் ஒரு சாகசம் பண்ணுவாரு. அங்க ஒரு அடிமையை வந்து பாம்பு கடிச்சிடும். வாயிலே கவ்வி துப்பிடுவாரு ரத்தத்தெல்லாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிரும். எம்ஜிஆர் வந்து மருத்துவரா இருக்காரு. இவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. அடிமைகளை நல்லா கேர் டேக் பண்றாரு. வந்த அடிமையில் இவன் தான் வாய்ட்டதுல இவன் தான் சிறந்த அடிமை மாதிரி சிறந்த அவங்க அடிமை. அப்பா அந்த கேர் டேக்கர் வேற. கேர் டேக்கரா? ஆமா, டாக்டர் வேற இருக்கான், புடிச்சு உள்ள போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா அம்மா கிடையாது அவளுக்கு. சோ இவர்தான் வந்து அவளை வளர்ப்பாருன்ற மாதிரி. இவ அவளை அப்படியா? ஒரு முறையும் சொல்லியும் கூப்பிட மாட்டா. சோ நம்ம இப்போதைக்கு அவரை கேர் டேக்கர் தான் வச்சுக்கணும். அவங்களோட okay. அவங்களும் அதான் ஜெயலலிதாவோட கேர் டேக்கர். ஆக்சுவலி எனக்கு ஜெயலலிதாவோட அட்டையர், அவங்க போட்டிருந்த காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எங்காவும் இருப்பாங்க. அந்த படம் ஐ திங்க் அவங்களோட எத்தனாவது படம்னு எனக்கு தெரியல. இன்ட்ரோடியூஸ் இல்லல்ல அந்த படம். நியூகமர் தான். ஆமா, நியூகமர் தான். வெண்ணிலடை தான் introduce. ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் ஈக்குவலி அழகா இருப்பாங்க. ஆக்சுவலி ஆமா. ரொம்ப அழகா இருப்பாங்க. எனக்கு அவங்களையுமே பிடிச்சிருந்தது பாக்கிறதுக்கு. அவங்களோட காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்தது. காதல் வசப்பட்டிருப்போ இவங்க ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் நம்மள ஒரு டயலாக் இருக்கும். அது யாருக்காச்சும் தெரியுமா? அந்த டயலாக் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்குமே. அந்த டயலாக் யாருக்காச்சும் தெரியுமா? ஆமா. அத நாங்க ஈவன் எனாக்ட் பண்ணி கூட காட்டுவோம். சரி, அவரை போய் சந்தித்து 4 வார்த்தை பேசிவிட்டு வருகிறேன். யாரம்மா? மருத்துவர் ஐயாவையா? அம்மா ஜாக்கிரதை. நீங்க அவருன்னு சொல்லும் போதெல்லாம் என் காதுல தவறுன்னு கேக்குது. போடி, எப்படியும் அவரை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போயிருவாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு வந்து இப்ப மீட் பண்ண முடியாதுல்ல. எம்ஜிஆர் சொல்லுவாரு, இது வந்து தப்பான இதுல போய் முடியும் அப்படின்ட்டு. இவ சும்மா வந்து நம்மள பார்க்க வராது, இது நல்லது கிடையாது அப்படின்ட்டு நாகேஷ் கிட்ட சொல்லி அவங்கள ஏதாவது சொல்லி அமுச்சிடுன்னு சொல்லுவா. அங்க போனோடனே இவங்க மண் எடுத்து கண்ணுல போட்டுக்கிட்டு, இல்ல நான் வந்து பார்த்தே ஆகணும் அவரு அப்படின்ட்டு இவங்க அவரு வந்துருவாரு. என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு, ஜெயலலிதாக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு இங்க வந்துருவாங்க. வந்து பார்த்தா ஒண்ணுமில்லையே அப்படின்னா, என் கண்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியவில்லையா? இல்ல தெரியவில்லை, இது இந்த வயதில் வரும் வியாதிதான், நீ வீட்டுக்கு போ, சரியா போயிடுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு அவரு. ஓபன் ஃபிளர்ட் நடக்கும். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஓப்பனா ஃபிளர்ட் பண்ணுவாங்க. இப்ப என் கண்ணை பாரு, என்ன பாரு, என் அடிமையை பாரு சொல்லி she tried to convince him to love. ஒரு விதத்துல வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த இது வந்துட்டு நம்ம நிறைய படத்துல பார்க்க முடியாது. ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா ஆசையை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது. அது வந்துட்டு நிறைய படத்துல பார்க்க இது முடியாது. வந்து எப்படி இப்ப அந்த விஷால் படத்துல வரும்ல, கட்டு மாமா தாலிய கட்டு, அதுக்கு ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் ஜெயலலிதா அம்மாவும். அதுக்கப்புறம் தான் விட்டுடுவாங்க. அவரு வந்து அவர் வந்து அதுவும் என்னன்னா கொள்ளையன்னு தெரிஞ்சதுக்காக அவங்க டென்ஷன் ஆகி ஒரு கொள்ளைய நான் லவ் பண்ணேன். அப்ப கூட அவங்களுக்கு எம்ஜிஆர் மேல எப்படி இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அவர் அதை வந்து நல்லதுக்காக தான் செய்வாரு. அது எப்படி அவங்களுக்கு தெரியாம போச்சுன்னே தெரியல. ஆனா அந்த ஒரு ரீசனை சொல்லி அவர் வந்து இவரை போய் காதலிச்சேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இது பண்ணி வேணான்னு சொல்லுவாங்க. இல்ல இவங்க ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட எதுவுமே சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு, கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு அந்த கேர்டேக்கர் தான் அவர் இது பண்றாரு. இல்ல அவர் போய் கொள்ளையர் கூட சேர்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளா காணலேன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணி போறப்போ அந்த ஷிப்ல வந்துட்டு இவர் கொள்ளையடிக்க வருவாரு. அவங்க வந்துட்டு எப்படி பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, நான் இவங்களோட ஷிப்ல வந்துட்டு சேஃப்டி கம்மியா இருக்கும். சும்மா போனா கொள்ளையர்கள் வந்துட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால கொள்ளையர்கள் கொடி பறக்க விட்டுட்டு நம்ம போகலாம்னு சொல்லி அந்த பிளான் கொடுத்ததும் கேர்டேக்கர் தான். ஆனா பேரலா அங்க என்ன நடக்கும்னா, எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரு, நம்ம வந்து கொள்ளையருங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சாதான் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். அதனால நம்ம கொள்ளையருங்க இப்பதான் டார்கெட் பண்ணணும். இவன் அப்ப கரெக்டா இப்படி ஒரு யோசனைய வந்து நல்ல பிரமாதமான யோசனைன்னு போட்டு அவளை ஏத்தி அனுப்பும் போது இவங்க கொள்ளையர் ஷிப் தான் சொல்லிட்டு ஜெயலலிதா ஷிப் அட்டாக் பண்ணும்போது ஜெயலலிதா ரியலா பாத்துக்கு அப்புறம் தான் அவளே நம்புவா. அது வரைக்கும் பெருசா அவங்க சொன்னது கூட அவ எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா. இதுக்கு மீன் டைம்ல தான் எம்ஜிஆர் வந்து நம்பியார மீட் பண்ற மாதிரி வரும். நம்பியார வந்து அவங்க ஊருக்குள்ள வந்துருவாங்கல்ல, அவங்க ஜெயலலிதாவோட அவங்க கன்னித்தீவுல வந்துட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணும்போது இவங்க அந்த கேர்டேக்கர் போய் எம்ஜிஆர் கூட்டத்தோட கேட்டிருப்பாங்க, நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றீங்களா ஃபைட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு இவரை வந்துட்டு ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணா அவர் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல போய் ஃபைட் பண்ணுவாரு. ஆனா ஃபைட் பண்ணி முடிச்சதும் காலவாரி விட்டுருவாங்க.
அதனால பேரலா வந்து எஸ்கேப் பிளான் ஒண்ணு இது பண்ணிட்டு இருப்பாங்க. லாக்ஸ் எல்லாம் அந்த ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போற மாதிரி. ஸோ அங்க தப்பிச்சு போய் அந்த மறுபடியும் அந்த கப்பல்ல கொள்ளையர்களோட கப்பல்ல நம்பியார் இருக்கிற கப்பல்ல தான் இவர் போய் சேருவாரு. அதே மாதிரி அந்த அப்படிலாம் போய் சேர்ந்துட்டு இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியும்னா, இவன் மருத்துவ வந்து அடிமையாயிருந்து கொள்ளையனாயிருந்து அந்த கொல்லக்கூட்டத்துக்கு தலைவனா வந்து ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள ஃபைனலி இவன் வந்து ஜெயலலிதா பாத்துல இருந்து ஜெயலலிதா கிட்ட சொல்லி விட்டுட்டு இருப்பான். அப்போ நமக்கு அங்க ஒரு கல்ச்சர் காட்டுவாங்க, பொண்ணுங்களுக்கு விலை கொடுத்து வாங்குறது. அதுல ஜெயலலிதா 1,10,000 20,000 கொடுத்து எம்ஜிஆரே வாங்கிடுவாரு ஜெயலலிதாவை. 20,000 சொல்லுவாங்க, இவங்க 2 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா 2 லட்சமே கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆக்சுவலி நம்பியாருக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கும். அதையும் மீறி இந்த அந்த ஊர்ல வந்து லைக் ஒய்ஃபை விட்டு பிரியாம இல்ல அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம ஏதோ ஒண்ணு ஒரு ரூல் இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள பிடிக்க கூடாது, தலைவனுக்கு உரிமை கிடையாதுன்னு. ஆமா கரெக்ட். ஜெயலலிதாக்கு அப்போ கல்யாணம் ஆயிருக்காது, அவளை இப்பதான் கூட்டிட்டு வந்து வேலை பேசி அந்த எம்ஜிஆரும் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு நான் உன்ன லைக் இவ வந்து அவன் மேல கோமா இருப்பான் கல்யாணம் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நாகேஷ் வந்து அந்த மத்த அடிமைங்க கிட்ட சில விஷயங்கள் பத்தி பேசும்போது இந்த மாதிரி உங்களுக்காக தானே அவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு போது தான் ஜெயலலிதா ரியலைஸ் பண்ணிட்டு உடனே நடுலே நம்பியார் நம்ம டயலாக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே நம்பியார் வந்து இவன் மேல ஆசைப்பட்டு வந்து பேசுறதுதான் அஜிஷும் ஜெகரும் பேசினாங்க. அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அவ வந்து அந்த ஒய்ஃப் வந்து இன்ட்டு கொடுப்பா, அப்பப்போ வந்து இன்ட்டு கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு அவ புருஷனா அவகிட்ட வச்சுக்கணும், எங்க இங்க போயிட போறான்னு சொல்லிட்டு அவளும் சில ஹிண்ட் கொடுத்து இவளை சேவ் பண்ணுவா எம்ஜிஆரோட சேர்த்து வச்சுட்டு. ஆமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் இவங்க அந்த பொட்டிக்குள்ள கடத்திட்டு போய் பார்ப்பாங்க. உடனே நம்பியார் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பாறையில வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபைட் நடக்கும், உருண்டு ஃபைட் பண்ணுவாங்க. அப்பதான் தலைவராக அப்பதான் தலைவராக்க சொல்வாரு. ஆனா அதையும் வந்து இவன் விட்டு கொடுத்துருவான். இதுல வந்து ரொம்ப எப்படி இருக்கும்னா, இவர் வந்து அட்வைஸ் பண்ணான்னா உடனே எல்லாரும் திருந்திடுவாங்க. அடுத்த நிமிஷமே நான் நல்லவன்டா, இனிமே நான் நல்லவன்டா அப்படின்னு. ஒரே ஒரு வாய்ட்டை மட்டும்தான் நம்பியார் கொஞ்சம் ட்ரிக் பண்ற மாதிரி இருக்கும் இனிஷியலி. லேட்டர் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஓகே நீ நான் அங்கேயும் அடிச்சிட்ட இங்கேயும் அடிச்சிட்ட, கூட்டத்துக்கும் தலைவன் ஆயிட்ட, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணி என்ன ஆக போறதுல, நீயே தலைவனாரு அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க தான் தலைவர், நான் போய் ஜெயலலிதாவை அவங்க ஊர்ல விட்டுட்டு வரேன்னு சொல்லி போவார்ல. ஆக்சுவலா இது நடுவுல என்னன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டரா இருப்பாரு, அப்புறம் அடிமையா ஜெயலலிதா இருக்க தீவுக்கு வருவாரு, திருப்பி கொல்ல கூட்டத்துல சேர்ந்துருவாரு. ஆக்சுவலா வர்றது என்னன்னா, இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு எம்ஜிஆர் அவங்க கூட்டத்துல சேர்ந்து வராரு. நெக்ஸ்ட் இங்க இருந்து கொல்ல கூட்டத்துக்கு அவங்க கூட சேர்ந்து போயிடுறாங்கல்ல, இங்க இருந்து தப்பிச்சு அங்க போலான்றப்ப அங்க போயும் அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, சோ இங்க கொள்ளையடிக்கிற பணத்துல இருந்து பாதி வந்து அங்க கொடுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. நாகேஷ் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும். சோ அதையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே தான் வச்சிருப்பாங்க. இவன் வந்து கொள்ளையடிக்கிறதுல சேர்ந்துட்டான், ஆனா இவன் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து நாகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணல, தனக்கு வச்சுக்கல, எதையுமே மக்களுக்கு தான் கொடுக்குறான்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. அப்புறம் தான் அந்த பாக்ஸ்ல ஜெயலலிதா வச்சு கொண்டு போறப்ப நாகேஷ் கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஆகி நாகேஷும் அவரு சொல்லிடுவாரு, நீயே நம்பியாரு நீயே தலைவனாயிரு அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அப்பதான் அந்த ஒரு அருமையான பாட்டு, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். என்ன ஆகும்னா அந்த சர்வாதிகாரி வந்து பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நியூஸ் வரும். அப்ப நம்பியார் வந்து திருந்திட்டான் இல்லையா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா போய் அந்த சர்வாதிகாரியை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதோ அந்த பலவை பொருள். நானே யோசிச்சேன், இந்த பாட்டு நம்ம முன்னாடி எதுக்கும் பார்க்கும்போது நம்பியார் நல்லவனே இல்லையே, எப்பயும் நல்லவனா இருக்க மாட்டானே, இதுல எப்படி அந்த பாட்டுல எல்லாரோடையும் சேர்ந்து கோரஸ் அவரும் பாடிக்கிட்டு இருப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அத நான் யோசிச்சேன், எப்படி இவர் நல்லவரானாருன்னு. சோ இதெல்லாம் இவ்வளவு பேக் எண்ட்ல இவ்வளவு நடந்திருக்கு. சோ அவர் நல்லவரும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு சர்வாதிகாரிக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஜெயலலிதா வந்து கத்தி கொடுக்க சொல்லுவா, அந்த நம்பியார் தான் இவனை நீ விட்டு வைக்காத, நான் அவனை அழிச்சே அவனு சொல்லிட்டு கத்தி தூக்கி போடுவாரு. அவன் முதுகுல குத்திடும். உடனே எம்ஜிஆர் டென்ஷன் ஆயிடுவாரு, என்ன இருந்தாலும் நீ எதிரி முதுகுல குத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே மருத்துவர் இல்லையா, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல ஒரு மருந்து, அதை கண்டு வச்சு இவரை காப்பாத்திடுவாரு. காப்பாத்திட்டு உடனே சர்வாதிகாரியும் திருந்திடுவான். அதுக்கப்புறம் சர்வாதிகாரி திருந்திட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து
எப்படி முடிப்பாங்க? இவரு வந்து திருப்பி எல்லா அடிமைகளும் அந்த ஊருக்கு வந்துடுற மாரி காட்டுவாங்க. இல்ல, இல்ல? இல்ல. எல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலா வந்து எம்ஜிஆர வந்து கையில சங்கிலி எல்லாம் போட்டு அடிமை மாரி கூட்டிட்டு வருவாங்க. அப்பதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருந்த சர்வாதிகாரி சொல்லுவாரு, "இந்த மக்கள நீ தான் ஆளணும்" அப்டின்னுவாரு. "இப்படி உன்ன நான் அப்பயே இத சொல்லியிருந்தேன்னா, நீ ஓடி போயிருப்ப எங்கேயாவது. எனக்கு இந்த பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உன்ன இப்படி கூட்டிட்டு வரேன். நீ இப்படி சொன்னா தான் நீ வந்து தட்டி கழிக்க மாட்ட" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எம்ஜிஆர் சொல்லுவாரு, "இப்பதான் நீங்களே திருந்திட்டீங்கல்ல, நீங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்ப நம்மள்ல யார் ஆட்சி பண்ணா என்ன? எனக்கு தேவை வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆ மறுபடியும் சுத்தி இருக்கிற மக்கள்லாம், "இல்ல நீங்க தான் ஆள வேண்டும், நீங்கள் தான் ஆள வேண்டும்" அப்படின்ட்டு அவங்கலாம் கோஷம் போடுவாங்க. இவரு அத ஏத்துக்க மாட்டாரு. "என்னுடைய சேவை வந்து நான் வந்து மருத்துவம் படிச்சிருக்கேன். மருத்துவத்த வச்சு நான் இந்த உலகம் ஃபுல்லா நான் சேவை செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அந்த ராணி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு புடவ கட்டிட்டு நின்னுட்டுருப்பாங்க. அ அந்த மருந்து டப்பாவ வாங்கிட்டு 2 பேரும் கிளம்பிருவாங்க. இதோட படம் முடிஞ்சிரும் ஆக்சுவலா. மக்கள் தான் வந்துட்டு இவர "நீங்க தான் எங்கள ஆளணும்" அப்படின்னு மக்கள் கேட்கிற மாரி தான் வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டாரு. "நான் ஆளுகிறேன்" அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஈவன் அந்த எங்க வீட்டு பிள்ளை படம் வந்துச்சுல்ல, அதுல கூட வந்துட்டு அ நான் ஆணையிட்டால்ன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஆக்சுவலா ம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேற மாரி எழுதியிருக்கிறாங்க. அப்புறமா வந்து வாலி தான் ஐடியா குடுத்தாராம். "நீங்க சொல்லுங்க. நான் ஆணையிட்டா, அது நடந்துட்டா, நீங்கலாம் கவலைப்படாம இருப்பீங்களா?" அப்படின்னு நீங்க மக்கள பார்த்து கேட்கிற மாரி இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆமா, தலைவன் வந்து அவன் சொன்னா இதெல்லாம் வந்து நடக்கும். அப்ப நீங்க வேற மாரி எழுதுனத அப்புறம் வாலி வந்து மாத்தி, "நான் ஆணையிட்டால், அது நடந்துவிட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்ன்னு" இவரே சொல்ற மாரி எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த பாட்டு படத்துல ஓடும்போது, "ஆமா தலைவா நீ ஆணையிடு" அப்படின்ட்டு இவங்கலாம் கத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி அவரோட பொலிட்டிக்கல் கெரியர வந்து பயங்கரமா டெவலப் பண்ணதுல வந்து வாலிக்கு பெரிய பங்கு இருக்கு ஆக்சுவலா. பாட்டு எழுதியே டெவலப் பண்ணி விட்டுருக்காரு மனுஷன. இல்ல தவசி படத்துல இந்த வடிவேலு வந்து எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அருவாளை தூக்கி வீசுவான் தெரியுமா? அதெல்லாம் தலைவா அதெல்லாம் புடி இன்ஸ்பயர் ஆகி புடி. தான் அதான் அந்த காமெடி லைன் பண்ணது நினைக்கிறேன். எனக்கு அது சொல்லுவோம் அதான் ஞாபகம் அதான் வந்துச்சு. மத்தபடி அதான் எடாடாடாடா என்ன ஃபைட்டுடா அப்படின்ட்டு வந்து செத்த படத்த வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆக்சுவலா அந்த ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்தது. அவரோட அந்த படம் ஃபுல்லா இப்ப ஆக்சுவலா கலர் பண்ணி சவுண்ட் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்காங்க போல. பயங்கர கிளாரிட்டியா இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு புதுசா பார்க்குற மாரி இருந்தது அந்த டிஜிட்டைஸ் ஃபைட்டே. பண்ணியிருப்பாங்க. ஆ. 2014ல டிஜிட்டைஸ் ம், பண்ணிட்டு ம். ரீலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுவே 100+ டேஸ் ஏதோ ஓடி இருக்குங்க. ஏதோ ரெக்கார்ட் ஓடிருக்கு ஏதோ. அப்டின்ட்டு. ஆக்சுவலா நல்ல கதையும் கூட. எங்கெங்கேயோ டிராவல் ஆகி லாஸ்ட்டா வந்து இதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவன் போற மாரி. ஆ பிளஸ் கூட இருக்கவங்களையும் அவன் கைவிடல எப்பயுமே எந்த காலத்துலயும் அப்படின்ற மாரி அந்த ஒரு கேரக்டர் குளோரிஃபை பண்ணி நல்லா எழுதியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வில்லன் ரிஃபார்மிங், அதாவது ஒரு வில்லன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர கடைசியில வந்து நல்லவரா மாறுற அந்த ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இவர் படத்துல தான் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வில்லன்னா கடைசி வரைக்கும் வில்லனா தான் இருப்பான். கடைசி வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆ இந்த படம் வந்து அவங்க எப்படி கொஞ்சம் ஹீரோயிசம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, அங்க ஆல்ரெடி அவங்க ரிபல்ஸா தான் இருக்காங்க. அவங்களே ஃபைட் பண்ணி, அவங்களே அது என்ன ராஜ்யமா இருந்தாலும் சரி, இல்ல ஐலேண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களே ரிபல்ஸ் தான். அவங்க போராடி ஜெயிச்சிருப்பாங்க. இவர் நடுவுல போய் ஒரு இன்டலெக்சுவல் மாரி உட்கார்ந்துட்டு, ஒரு இன்டர்மீடியேட் மாரி இருந்துட்டு, அ அப்புறம் திடீர்னு வில்லன் வந்து கடைசியில வந்து திடீர்னு நல்லவராயிடுற மாரி காமிக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்துக்கே அது லாஜிக்கே இல்ல. ஆனா அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேர உருவாக்குனாங்க. அதுலதான் ம். முக்கியமான ஹீரோவா எம்ஜிஆர் வராரு. வேறெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் ஒப்பீனியன்லாம் இல்ல. என் ஒப்பீனியன் தான். ம். சொல்றதுதான். எல்லாரும் நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுங்க நீங்க. அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட்ன்னு பார்த்தா அது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். ஆ ம். நல்லா அழகா கொண்டு போயிருந்திருக்காங்க தான். ஆ மத்த எல்லாரையும் டம்மி பண்ணிட்டு அவர மட்டும் ஹீரோ மாரி காமிக்கிற ஒரு விஷயம் அது அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. அந்த சினிமால அவ்வளோ நாள் ரொம்ப கிடையாது. அத அந்த ம். இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா கூட எப்படின்னா, அவ என்னவோ அந்த இடத்துல ரொம்ப காஞ்சு போய் இருக்கிற மாரி. ஏன்னா, அங்க வேற யாருமே கிடையாது. அடிமைங்களும் ஜெயலலிதாவும் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு இருக்கிறதுக்காக என்னவோ ஒரு டாக்டர் வர்ற மாரி, ஆ அவரு அழகா இருக்கிற மாரி, ரொம்ப ஹீரோயிசம் அந்த அந்த மூவி. ஆமா. அது வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப புரொடெஸ்ட் பண்ற மாதிரி, அதுவும் அந்த பறவை போல அப்படின்னு இருக்கிற மாரி இருக்கும். பட் அது புரொடெஸ்ட் மூவின்லாம் சொல்லவே முடியாது. அது ரொம்ப ம். டம்மி பண்ண மக்கள் எல்லாம் டம்மி பண்ண மாரி, இல்ல பொம்பளைங்கள எல்லாம் டம்மி பண்ண மாரி, அந்த மாரி ஒரு ஹீரோயிக் மூவி தான் அது.
ஒரு மாதிரி இல்ல இப்ப காம்ப்ரமைஸ் வந்துரும் ஹீரோவும் வில்லனும். அது மாதிரி ரியல் லைஃப்ல இவர் வந்து வெறும் பணக்காரங்களோட மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இந்த அடிமைகளா ரிவலா இருக்கவங்கள வந்து இந்த கஸ்டடி லாக்அப்ல கஸ்டடியில வரவங்கள கொல்றது இல்ல அந்த விஷயங்களை வந்து பிரச்சனைகளை எடுத்து பேசாம இருக்கிறது, அது அவங்களுக்கான நலத்திட்டங்களை பெருசா கொண்டு வராம இல்ல ஒரு மினிமலா கொண்டு வந்துட்டு இத ஒரு கண் தொடைப்புக்கு சில விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. சோ இங்க காட்டினா அந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒரு வில்லனை திருத்துறது, பேசியே பாடியே கொல்றது மாதிரி பேசியே திருத்துறது, அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் வந்து ரியல் டைம்ல அச்சீவ் ஆகல. கதையா ஒரு சினிமாவா அத ஒரு ஆர்ட்டா நம்ம ரசிக்கிற வரைக்கும் வச்சு ஆடியன்ஸ் எல்லாம் கவர்ந்த அந்த விஷயங்கள் நிஜத்துல நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல திருப்தியும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கலாம். அதுக்கான அதிகாரமும் கையில இருந்தும் அதை செய்யலன்றதுதான் ஒரு வருத்தம் எல்லாருக்கும். ஏன்னா இந்த படம் வந்துட்டு அவருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி ஒரு மைல் ஸ்டோனாவே இருந்திருக்கு. இந்த படத்துல இருந்து தான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்ல உள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே வராரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 பிலிம்ஸ் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் ஜெயலலிதாவுக்குமே ஃபியூச்சர்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு 1000ல் ஒருவன் நடிச்சதுல இருந்து தான் நான் வந்துட்டு பொலிட்டிக்ஸ்க்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அண்ட் எம்ஜிஆரை வந்துட்டு பெருசா இந்த மாதிரி குளோரிஃபை பண்ணி அவர் வந்துட்டு ரியல் லைஃப்ல ஏதோ அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணதே இந்த மூவி தான் 1000ல் ஒருவன் தான். அதெல்லாம் நம்ம எல்லாம் சும்மா இருந்தா போதும், எம்ஜிஆரே எல்லாத்தையும் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மூவி கொடுத்திருந்திருக்காங்க அந்த டைம்ல. இல்ல அந்த இவங்க எம்ஜிஆரை பார்த்த உடனே ஜெயலலிதா லவ் பண்ற சீனு லிட்டரலா அது வந்து அந்த சிறுத்தை படத்துல அவன் சொல்லுவான்ல, வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபின்னு, அந்த மாதிரி இருந்தது அந்த சீன் பாக்குறப்ப. வந்து அத்தனை பேர் வராங்க, உனக்கு அவனை மட்டும் தான் பிடிச்சிருக்காடின்ற மாதிரி இருந்தது. கேமரா பேனிங் அவரை மட்டும் தான் அவரை மட்டும் தான் காட்டுவாங்க. அவர் எதிர்க்க ஒருத்தர் நின்று நம்ம முறைச்சு பாத்துட்டே இருப்பாங்களாம், மரத்தை புஷ் பண்ணுவாரா கரெக்டா போய் அவங்க மேலேயே விழுற மாதிரி. ஏன் எதிர்க்க ஒரு அவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட தள்ளும் போது எதிர்பக்கம் யாரும் இருக்காங்களா பாக்காமையா அஜாக்கிரதையா செய்வோம். அதெல்லாம் இல்ல, அவரு வந்து அர்ஜுனன் மாதிரி, அவர் குறி மட்டும் தான் தெரியும், அப்படி வெட்டி தள்ளி விடுவாரு அவங்க மேலேயே. சரி, இவதான் பாத்துன்னு தானே இருக்கா, அப்ப மரமே அவரை மறைக்கிற அளவுக்கு இருக்கு, அப்ப எதிரதானே இருக்கா, அப்ப மரம் வந்து மறைக்குதுன்னு கொஞ்சம் தள்ளி கூட மேடம் நிக்க மாட்டாங்களா, அப்படியே நின்றுதான் பாத்துட்டு இருப்பாங்களா? இல்ல எனக்கு அதெல்லாம் புரியல. அந்த சீன் வந்து காதல் மயக்கத்துல இருக்காங்க, புரிஞ்சு அது காதல் இல்லையே. அதுக்குதான் அவர் வந்து ஆக்சுவலா நான் வேற எந்த படத்துலயும் இந்த மாதிரி சீன் பாக்கல. இவரு அவங்கள வார்ன் பண்ற மாதிரி, இது நல்லதுக்கு இல்ல, அவ என்னை சந்திக்க கூடாதுன்னு. இந்த படத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசணும். நம்ம இனிஷியலா பாட்காஸ்ட் ஆரம்பிச்சப்போ ஒரு டயலாக் சொன்னோம், அது வந்துட்டு நாடோடி மன்னன் படத்துல இருந்தான். அந்த படமுமே ரொம்ப ஒரு மாதிரி சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்களாட்சியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அம்சம் மூவி அது. எல்லா படத்தையுமே ஒன் லைன் தான் அஜீஷ். ஆக்சுவலா என்னன்னா, மக்களாட்சி மலர வேண்டும். ஆனா மலர்ந்தது என்னமோ வேற, இரட்டை இலை வளர்ந்துச்சு. ஆனா மக்களாட்சி மலர வேண்டும் தான் எல்லா படத்துலயுமே சொல்லிருப்பாங்க. நாடோடி மன்னன்லயும் ஃபுல்லாவே அதுதான், மக்களாட்சி மக்களாட்சி மக்களாட்சி, அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. அதுலதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மூக்குல கை வச்சு அந்த இதெல்லாம் அந்த படத்துல தான் பண்ணிருப்பாரு. அப்புறம் டபுள் ஆக்ட் நாடோடி மன்னன் ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ட், அதுக்கப்புறம் நிறைய படத்துல டபுள் ட்ரிபிள் ஆக்ட் எல்லாம் பண்ணிருக்காருல்ல. ட்ரிபிள் நாளை நமதேல ட்ரிபிளா, உலகம் சுற்றும் வாலிபன்லயும் ஆக்சுவலி அவர் வந்து நிறைய டபுள் ஆக்ட் பண்ணிருக்காரு. அந்த டபுள் ஆக்டே எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாடோடி மன்னன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் டியூவல் ரோல் பண்றாரு. அதுதான் முதல்ல டியூவல் ரோல், அவரோட கெரியர்ல டியூவல் ரோல் பண்றது. அந்த படம் ரொம்ப கமர்ஷியலி ரொம்ப நல்லா சக்சஸ் ஆன படம். ஆக்சுவலி அந்த படத்துல வந்து நல்லா இருக்கும், இந்த தாடி வச்சுன்னு வர எம்ஜிஆரோட அப்பியரன்ஸ், டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலதான் எம்ஜிஆர் அந்த ஒரு மேனரிசம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு எம்ஜிஆர் அந்த ராஜாவா வந்த எம்ஜிஆர், அது எப்படியும் அவ்வளவு சிமிலாரிட்டின்னு தெரியல, பட் கதையில நம்ம எதுவா இருந்தாலும் ஒத்துக்கணும். அந்த ராஜாவா வரவரும் நானும் சரி, கதையில அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்க சின்ன வயசுல தொலைஞ்சு போன எம்ஜிஆர் ஏதாவது ஒரு கதை வரும், அவரோட சிப்ளிங் தான் இவரு, அந்த மாதிரி சம்திங் லைக் தட் வரணும். ஆனா வந்து
அந்த மாதிரி எந்த பிளட் ரிலேஷன்ஸுமே 2 பேருக்கும் இருக்க மாதிரி கதையில எங்கேயுமே கொண்டு போய் இருக்க மாட்டாங்க. நாடோடிமன் பிளாட்டுமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளினோட அந்த கிரேட் டிடெக்டரோட பிளாட் தான். அதுலயும் இப்படிதான் ஒருத்த மன்னர், ஐ மீன் கிட்டத்தட்ட அந்த பிளாட் அவர் மாதிரியே இருக்க ஒருத்தன் வந்து ரீப்ளேஸ் ஆகி அங்க ஆட்சி எல்லாம் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அதோட பிளாட். ஸோ இப்ப அந்த நாடோடி மன்னனுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. இப்ப சிவாஜி கணேசன் படமும் ஒன்னு இதே பிளாட்ல இருக்கும். அப்புறம் நம்ம இம்சையரசன் வரைக்குமே இந்த ஒரு பிளாட் வந்து ஒரு எப்பயுமே போனி ஆகக்கூடிய ஒரு பிளாட். அது வந்து சார்லி சாப்ளின் ஸ்டார்ட் பண்ணாரு, எம்ஜிஆர் இங்க தூக்கி வச்சாரு, அப்படியே போச்சு. அந்த சிவாஜியோட படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தானே இம்சையரசன் படம் வந்தது. அது வந்து இவர் சிவாஜி கணேசன் படம் ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த படம் வந்து 3 ஹாலிவுட் மூவிஸ வந்து இன்ஸ்பயர் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கதை எழுதுறவங்கள வச்சு எழுதியிருக்காங்க. த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா, இஃப் ஐ வேர் அ கிங், அப்புறம் வீவா ஜப்பாட்டா. இந்த மாதிரி ஒரு 3 ஹாலிவுட் மூவிஸ். இந்த மூவிஸ்ல இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை காலத்தா இதுல இருந்து ரெஃபர் பண்ணி நீங்க வந்து எனக்கு இது பண்ணணும். இந்த படத்துக்கான காஸ்டிங்க்குலாம் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் என்னென்ன ரோல்ஸ்ல இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை வந்து ஆக்சுவலி ஒரு டைரக்டர் கே ராம்நாத்ன்றவர் தான் டைரக்ட் பண்ண வேண்டியது. அன்எக்ஸ்பெக்டடா அவர் இறந்துட்டதால இந்த படத்தை எம்ஜிஆரே டைரக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் 3 ஹீரோயின் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. 3 ஹீரோயின் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. அது வந்து ஆக்சுவலா பிளான் 3 ஹீரோயின் கிடையாது, 2 ஹீரோயின் தான். பானுமதியை வந்து ஏதோ ஒரு சீன் பண்ண சொல்லிருக்காங்க, அவங்க வந்து ஒத்துக்கல. அதனாலதான் பிளான் பண்ணி தான் அந்த கேரக்டர் வந்து ஏதோ ரீசன் சொல்லி கொண்டுட்டு அண்ட் அதர் தென் தட் ஒரு கதையில இன்னொரு ஹீரோக்கு ஒரு பேர் வேணுமேனு அந்த ஒரு தீவு போர்ஷன் வச்சு நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாதிரி ஊதா கலர்ல வரும். கலர்னும் அதை சொல்லிட முடியாது, கலர் இல்லன்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி ஊதா டாமினேட்டா ஒரு கலர் மாதிரி வரும் அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. சோ நமக்கு என்ன தோணும், தீவுக்குள்ள போனா அந்த இடம் அது மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் கூட மேபி அந்த டைம்ல படம் பார்த்தவங்களுக்கு தோணிருக்கலாம். அந்த தீவுல மட்டும் இப்படி இருக்கும் போல, அந்த தீவு போர்ஷன் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அங்க சில இந்த கார்டு செட்டப், ஃபைனல் கிளைமேக்ஸ் செட் எல்லாம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 லட்சம் பட்ஜெட்டா. அந்த டைம்ல வந்து 2.5 மடங்கா ஒரு கமர்ஷியலா ஒரு படம் வரதுக்கு செலவு பண்றதை விட 2.5 மடங்கு அதிகமா இது ரொம்ப ஹைலி பட்ஜெட் பண்ண ஒரு படம். இதுக்காக நிறைய இடத்துல அவர் ரொம்ப பினான்சியல் கிரைசிஸ் போய் இது மாதிரி எல்லாம் ஆச்சு. ஆனா படம் 100 days ஓடிச்சு இந்த படம். அதனால வந்து இதுக்கு 100 daysக்கு மேலே ஓடி இருக்கு. பட் வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்க படத்துக்கு, அதுவும் சிங்கப்பூர் போய் கொண்டாடி இருக்கதா சில தகவல்கள். இல்ல அது மதுரையில நடந்தது. ஆக்சுவலா அது வந்து டிஎம்கேவே வந்து இது பண்ணி நடத்திருக்கும், அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே. இது சரோஜாதேவிக்கு ஃபர்ஸ்ட் படம் போல சரோஜாதேவிக்கு. அதுக்கப்புறம் இதுதான் இருந்ததுலயே ரொம்ப லாங்கஸ்ட் ரன் டைம். தியேட்டரிக்கல் கட் ஆக்சுவலி 3 hours 40 minutes ஓடி இருக்கு. நம்மளால 3 hours 40 minutes ஓடி இருக்கு. நம்மளால இப்ப எல்லா படமுமே வந்து ரொம்ப லாங்கா தான் இருந்தது. நம்ம செலக்ட் பண்ணிருக்க 4 படமுமே எல்லாமே 2 hours 40 minutes இருந்தது ஆக்சுவலா. அது இந்த சரோஜாதேவி போர்ஷன்லாம் என்னால முடியல, தலைவலியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாட்டுக்காக உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன், அந்த மானை தேடி மச்சான் வர. எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதுதான் தெரியுது இது சரோஜாதேவி வர இந்த சாங் ஆனு. ஆனா சரோஜாதேவியும் லைக் 1001 ஜெயலலிதா ஒரு மாதிரி ஒரு எங்க நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு. சோ ரொம்ப அப்பதான் இன்ட்ரூவ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இவளுக்கு ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, சோ இதுலயும் வந்து பார்த்தும் லவ், அந்த பாம்பு வரும், அவங்க 2 பேர் ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அவளை ஜெயில இருந்து தூக்கிட்டு போயிடுவார்ல, ஏன்னா அவதான் அந்த இதுல வர நிறைய பிளேஸ் ரெஃபரன்ஸ் வேற வரும். இவன் பானுமதி ஊர் ஒண்ணு இருக்கும், இந்த ராஜா ஒரு வேற ஊர்ல இருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் நிறைய கதை ரொம்ப லென்த்தா போறதால நிறைய சீக்வன்ஸ் இருக்கும் படத்துல. நம்ம வந்து இத ஒரு பாட்காஸ்ட் கால்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் மக்களாட்சி வளர்றதுக்கு ஒரு ரிபலா இவர் இருக்காரு. மன்னருக்கே இது ஓகே தான், பட் மன்னரை வந்து அது ஓகே சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு மன்னரையே வந்து போட்டு தள்ள பிளான் பண்ணும்போது அவங்க ஒரு விஷம் கொடுத்துருவாங்க. அந்த விஷத்தால அவர் டிசேபிள் ஆயிடுவாரு, ஆனா சாக மாட்டாரு. சோ அவரு ரெக்கவர் ஆகிறதுக்கு சம் டேஸ் ஆகும். சோ மீன் டைம் அந்த மகுடத்தை சூட்டலன்னா அங்க இருக்க ராஜகுருவும் எனக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் சொல்லி இது மாதிரி பண்ணலன்னா லைக் ஏதோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அப்ப யாராவது ஒருத்தர் ஏத்தே ஆகணும்னு சொல்லி அடுத்து இன்னொருத்தர் இருப்பாரு, நம்பியார் தானே, ஆக்சுவலி நம்பியாருக்கு தானே கொடுக்குறது, நம்பியார் கொடுக்கறதா இருப்பாங்க. இன்னொரு அடுத்து லைக் எலிஜிபிள் பிரின்ஸ் மாதிரி இருப்பாருல்ல,
ஏன்னா அவன் வந்து கேட்பான். பப்பட் மாதிரி இருப்பான், சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சொல்ற இடத்துல சைன் போட்டுட்டு எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு ஒருத்தரை பிடிக்க பாக்குறாரு. பட் அவன் அந்த இனிஷியல் சீன்ல நம்ம நம்பியார காட்டும்போது நமக்குமே ஓகே, சொன்னா எதை சொன்னாலும் நம்பிடுவா போல இருக்கா, அந்த மாதிரிதான் காட்டுவாங்க. ஆனா கரெக்டா அந்த சீன் பாத்தீங்களா, நம்பியார் மண்டையில வைக்க போவாங்க, கரெக்டா போய் எம்ஜிஆர் வந்து அதை அவர் மண்டையில வாங்குவாரு. அவ்வளவு டைம் தான் இருக்கும். இங்க எல்லாம் பண்ணிட்டு வைக்க போவாங்க, அப்பதான் அவங்க குதிரையிலேயே வந்துகிட்டு இருப்பாங்க. எப்பதான் இவங்க உள்ள வந்து போர்ட்டு கிட்ட வந்து ஓடி வந்து அந்த சபைக்கு வந்தாங்கன்னே தெரியாது. ஆனா அப்படியே ஒரு ஜங்குன்னு வந்து அவரு அதை வாங்கிப்பாரு, உடனே அவர் ராஜாவாயிடுவாரு. இதுலயும் 2 சீக்வன்ஸ் நம்ம இப்ப இந்த ஜெயலலிதா 1901 பார்த்த மாதிரிதான் இங்கேயும். அந்த ஒய்ஃபும் ரொம்ப அவர் உருகி உருகி அவருக்காக லவ் போர்ஷன் எல்லாம் ரெடி பண்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவரை வந்து மயக்கணும், என்ன அட்ராக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா அவ புருஷன் இல்ல, இன்னொருத்தன் இந்த அவர் மாதிரியே ஒரு சாயல்ல இருக்க ஒருத்தன். சோ இங்கேயே சரோஜாதேவி பார்த்ததோ லவ் பண்ண அந்த மாதிரி சீக்வன்ஸ் ரொம்ப அவர் படத்துல நிறைய பார்க்கலாம், வந்து வந்து விழுற மாதிரி. இந்த முடிசூட்டுற விழா அந்த பொஷல் வந்துட்டு முடிசூடினதும் ஒரு சில சட்டங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரிஃபார்மிஸ்ட் சட்டங்களா இருக்கும். கலப்பு திருமணம்னு எல்லாம் அந்த காலத்துல அந்த பழைய படத்துல மென்ஷன் பண்ணி பார்க்கறதுல எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரொம்ப ரேடிக்கல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. நான் வந்துட்டு சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன், உடனே ராணி வந்துச்சு நானும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராணி கேரக்டர் பண்ணவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உருகி உருகி விழுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரு டைலாக் கூட வரும், இந்த வார்த்தையில் வரும் இது, அப்புறம் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையை அழிப்பதற்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இவர் வந்துட்டு இல்ல இல்ல, நான் அழிஞ்சாலும் உன் வாழ்க்கைய அழிய விட மாட்டேன், இதெல்லாம் டைலாக் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ராணிக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மேல சந்தேகம் வந்துடும், இந்த பொண்ணுக்கு வந்து ராணி மேல சந்தேகம் வந்துடும். ஓஹோ, நீங்க அவங்களதான் விரும்புறீங்களா, இல்ல நீங்க இவங்கதான், ரொம்ப காம்படிஷனா போயிட்டு இருக்கும். அப்பதான் வந்துட்டு நம்பியார் கேரக்டர் போய் இவங்களை போய் கேட்பாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் புடிச்சு வைப்பாங்க. அப்புறம் ஒரு ஃபைட் சீன் நடக்கும்ல. ஆமா, ஃபைட் சீன்ல தான் இவன் மேல கத்திய நம்பியார் தான் போடுவான், முதுகுல பட்டு. ஆக்சுவலி இதுவே ஹீரோக்கு நடந்தா ஹீரோ கத்தி குத்தெல்லாம் அசால்ட்டா துவம்சம் பண்ணிட்டு பொழைச்சு வந்துருவாரு. ஒரே ஒரு கத்தி தான், அது பானுமதியோட முதுகுல பட்டுச்சு. அதுல ஆனா கான்செப்ட் வச்சிருப்பாங்க, விஷம் தோஞ்ச கத்தின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து உடம்பு ஃபுல்லா டிசேபிள் ஆகி அவங்க இறந்துருவாங்க. நானே ஷாக்கெட் இருந்தா எம்ஜிஆர் சீக்வன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கேன், திடீர்னு எதுக்குடா இந்த கேரக்டரை கொள்றாங்க. அப்புறம் தெரியும் போதுதான் இவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கல அவர் சொன்னதை செய்யறதுக்கு. அதனால they made that character die and introduced a new character அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த முதுகுல குத்துறது வந்து 1001லயும் வந்துட்டு நம்பியார் வந்து அந்த சர்வாதிகாரியோட முதுகுல குத்திப்புடுவாரு. உடனே வந்து எம்ஜிஆர், நீ ஒரு ஆண் மகனா முதுகுல போய் குத்துறியேடா அப்படின்னா, உனக்கு அவனை காப்பாத்த முடியாது, விஷந்தாடு இருக்கு அந்த கத்தியில அப்படின்னு. அந்த கதை அந்த விஷந்தாடோட கத்தியில அது வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க, 1001லயும் சொல்லியிருப்பாங்க. இல்ல, சிமிலாரிட்டி, சோ சிமிலாரிட்டி. ஆமா. இந்த இந்த படத்துலயும் நாடோடி மன்னன்ல இந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவன் அந்த குருநாதர் கேரக்டர், அருமையான கேரக்டர். அவன் போயிட்டு சரோஜாதேவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிருப்பான் அவனே. ஆக்சுவலா சரோஜாதேவி என்ன நினைச்சிருப்பான், எம்ஜிஆரை பார்த்தோன்னே ஓகே இவனதான் நம்ம அப்பா நம்மளுக்காக பாத்திருக்காருன்னு அப்படின்ட்டு சரோஜாதேவி அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்படி எம்ஜிஆரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு வந்ததும் வந்துட்டு இவர்கிட்ட கேட்பாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு பிடிச்சிருக்கா உனக்குன்னா, பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த அம்மா. அதுக்கு உடனே அப்புறம் தான் இவன் எக்ஸ்பிளனேஷன் தருவான், ஆக்சுவலா என்ன தவிர வேற எந்த ஆண் மகனும் எனக்கு நல்லவனா தெரியல, உன்னை நல்லா பாத்துக்குவானான்னு தெரியல, ஆனா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படிடா அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். அப்புறம் தான் சொல்லுவான், அப்புறமேட்டு தான் கனெக்ட் பண்ணுவான். இது வந்து அப்பயே வந்துட்டு ஆக்சுவலா ராணி தான், சரோஜாதேவி தான் ராணி, ஒரிஜினல் ராணி. அவங்க வந்து இளவரசி அப்ப வந்து காணாம போயிட்டாங்க. அவங்க தேடுற இதுலதான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கையோ காலோ ஏதோ போயிருக்கும். அவருதான் வந்து எம்ஜிஆர்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு இந்த கதையை, இந்த மாதிரி நாங்க எல்லாரும் போய் தேடணும், அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வந்துட்டாங்கன்னா இதுக்கு உரிய ஒரு ப்ராப்பரான பிரின்சஸ் கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டைரக்ட் ஹேர் வந்துட்டு இவரு கிடையாது, மன்னர் எம்ஜிஆர் கிடையாது. அவருமே வந்துட்டு எல்லாரும் டிசைட் பண்ணி, அதாவது நல்லவங்கள அந்த கவுன்சில் இருக்கிற நல்லவங்க எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் தான் மன்னர் எம்ஜிஆர் இருப்பாரு. அவர் தான் நெக்ஸ்ட் மன்னரா மார்த்தான் அவர் தான் வருவாரு. ஆனா குருநாதர் வந்துட்டு சைட்ல பிளான் போட்டு
இருப்பாரு. இல்ல மாத்தணும் நம்மளுக்கு ஆகாது. அதனால நம்பியார் கேரக்டர் தான் மன்னரா ஆகும். நம்பியார் கேரக்டர் கூட ஆக்டருக்கு அவரோட எய்ம் கிடையாது. சரோஜா ஃபார் தேவியை நவ் கல்யாணம் பண்ணிட்டு இவரே ராஜா ஆயிடுறது தான் பிளான். அது நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய ஆமா. வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்பியார வைக்கிறதா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சென்ஸ் அவன் கொடுத்திருப்பான் அவனோட பிளானா. பட் செகண்ட் ஹாஃப்ல இங்க வந்து பார்த்தா, டேய் என்னடா நீதான் பூசாரியா, ஓ நீதான் குருவா, எல்லாமே நீதான்டா அப்படின்னு. அவன் சின்ன வயசுல இருந்தே கடத்திட்டு போய் வச்சுட்டு அப்பா மாதிரி வளர்த்துட்டு திடீர்னு அப்பா இல்ல நான் தான் உன்னோட கணவன் அத்தான்னு சொன்னா, நான் உன் அப்பா இல்ல அத்தான்னு சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பா, அப்பா நமக்கு எம்ஜிஆரை பாத்துருக்கான்னு நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணிட்டு அவன் வந்து கூப்பிட்டதும் தப்பிக்கலான்னு இருப்பான். அப்போ ஒரு ஃபைட் நடக்கும். சரோஜா தேவி கூடயே போயிட்டு இருப்பா. அந்த சீன் நல்லா இருக்கும். 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே போய் காட்டுக்குள்ள போயிடுவாங்க. இவ அவங்க பக்கத்திலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அப்பதான் அந்த பாம்பு வர்ற சீக்வன்ஸ் பயந்து நான் இவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வரும். இவர் அப்பயும் வந்து ஒரு கண்ணியம் தவறாத ஆண் வாளை நடுவுல வச்சுட்டு சரோஜா தேவி அந்த பக்கத்துல வச்சுட்டு எங்க கலாச்சாரத்துல எங்க கலாச்சாரம் படி கல்யாணம் பண்ணிக்காத ஆணும் பொண்ணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தூக்க மாட்டாங்க, சேர்ந்து ஒன்னா இருக்க மாட்டாங்க, அது மாதிரி சொல்லுவாரு. இவங்க வந்துட்டு இமேஜின் பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு எஃபெக்ட் எல்லாம். பாட்டு தான் அது. பாட்டு ஆமா, அந்த சீன் ஆக்சுவலி அந்த சீன் நல்லா இருக்கும். அவ தண்ணிக்குள்ள வந்து தலைகீழ நீந்தி போற மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஓஷனுக்குள்ள நம்ம அப்படியே இப்படி வெர்டிகலா நீந்தி போய் கடைசியில அந்த சர்ஃபேஸ ரீச் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது பார்க்க நல்லா இருந்தது, நல்லா எடுத்திருந்தாங்க. அது ஒரு மாதிரி பாட்டு ஃபுல்லா ஒரே பபிள்ஸா வரும். அது கொஞ்சம் ரொம்ப ட்ரீமியா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த சாங் நல்லா இருந்தது. ஃபைனலி ஒரு ஃபைட் நடந்து இந்த ராஜகுருவை வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணி அந்த ராஜாவை அவரு குகையில வச்சிருப்பாங்க. அந்த குகை உடைஞ்சு தண்ணி இந்த ஊரு புறா அந்த தீவு புறாவே தண்ணி வந்துற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளவு தண்ணி அந்த ஓட்டக்குழியான வச்சிருந்தீங்க. அந்த ஓட்டையை தான் கட்டா எனக்கு அந்த சீன் தப்பி பாருல. எனக்கு அந்த புலிகேசி ஓ நீ செஞ்சதா இருடா. ஆமா இந்த யாரு செய்தேன், இத நீ முதலே சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு கையை அறுத்துக்கிட்டு புலிகேசில விவேக் வடிவேலு தப்பிப்பாருல. இந்த சீக்வன்ஸ்ல அது ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனா இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது, நான் தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இழு இருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு, அது நல்லா விலகிடுச்சு. ஓகேவா, நம்ம இப்படி எடுத்து விட்டாலே அது வந்துரும். ஆனாலும் வளைச்சா ஃபுல்லாதான் வளைப்பேன், அது நேராகும் வரைன்ற மாதிரி ஃபுல்லா இழுத்து அதுக்குள்ள இதுலயும் அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் திருந்திடுவாங்கல்ல. அந்த படத்துல எல்லாம் 1000ல் வரும்ல, அதே மாதிரி இந்த கேரக்டர்ல இவரோட அண்ணனே வந்து இன்னொரு கெட்டவனுக்கு நம்பியாரும் இன்னும் அவரும் தான் அந்த ராஜகுருக்கு வந்து தொணை போயிட்டு இருப்பாங்க. எல்லா பிளான்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. மந்திரி அவரு, இவரோட அண்ணன் வந்து மந்திரியா நினைச்சுக்க. அவரு வந்து கடைசியில அவரு திருந்திட்டு சரோஜா தேவியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் போய் இவரை காப்பாத்துறதுக்கு வந்து ஃபைட் எல்லாம் நடந்து எல்லாரும் திருந்திருவாங்க. எல்லாரும் நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா வில்ல மட்டும் என்ன ஆவான்னு தெரியல, செத்துருவானா இல்ல இதுல இந்த கதையில என்ன ஆகும்? பாலத்துல ஃபைட் நடக்குமே அப்போதானே? ஆமா, அப்ப அந்த பாலத்தை அதுல இருந்து கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன் இல்ல. இதுல வில்ல செத்து போயிடுவான். செத்து போனா போயிட்டு போறான். இந்த படம் பார்த்து மண்டவழிதான். 2 மணி நேரம் 44 நிமிஷம் படம் இது. 3 மணி நேரம் 3 மணி நேரம் யூடியூப்ல 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. ஏதோ ஒரு 20 நிமிஷம் போனா போதுன்னு கட் பண்ணி விட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் 20 நிமிஷம் படத்துல பார்த்தது வந்துட்டு அவர் ரியல் லைஃப்ல அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் பண்ணிருக்காரா அவரோட பொலிட்டிக்கல் கரியர்ல? அப்படி ஒண்ணும் பரிசு எதுவும் விழுகலைங்களே, அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இந்த நாடோடி மன்னன் படத்துல இது பண்ற மாதிரி மக்களாட்சி பத்தி பேசியிருப்பாரு. பட் ஆனா அவரோட டைமிங்ல மக்களாட்சி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா மக்களாட்சி நடக்கவே இல்லை. ஒரு சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி தான் நடந்திருக்கும். சொல்லப்போனா அந்த டைமிங்ல வந்து நிறைய பேர் வந்து அவரை பேசிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அவரோட இது அந்த அரசு நடவடிக்கைகள்லாம் இருக்கும். சொல்லப்போனா ஒரு வருஷம்தான் சிஎம்ஏ ஆயிருப்பாரு. அதுக்குள்ளயுமே படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த லெவலுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஆளா அவர் இருப்பாரு.
ம். அதே மாதிரி வந்து இப்போ ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணு பார்த்தா அவரோட திட்டங்களே பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்ததுலயே வந்து ஓரளவுக்கு நல்ல திட்டம். மற்றபடி பாத்தீங்கன்னா அவரோட டைமிங்ல வந்து இங்க திட்டம் என்னதான் வந்து மக்களுக்கான திட்டம் வந்து அறிவிச்சாலும் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி வந்து புரட்சி அப்படின்னு சொல்லி அவர் படத்துல வந்து புரட்சி செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனா வந்து அவரோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புரட்சி செய்வர, அதாவது நக்சல்களை ஒடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த மெரினா கடற்கரை வந்து நவீனப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த மீனவர்கள் மீது இது பண்ண அந்த போலீஸ் வெறியாட்டம்லாம் வந்து அந்த டைமிங்ல ரொம்ப இதானது. அதே மாதிரி வந்து லாக் ஆஃப் டெத்லயே வந்து எம்ஜிஆர் சிஎம்ஆ இருக்கும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவா இருந்துச்சு. அந்த லெவலுக்கு வந்து அவரோட ஆட்சி இருந்தது. அதே மாதிரி வந்து எது வந்து அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு காந்தியன் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்றாரு. காந்தி வந்து மது ஒழிப்பு வந்து ரொம்ப இது பண்ணாரு. ஆனா அவர் தான் வந்து அவரோட ஆட்சி காலத்துல வந்து டாஸ்மார்க்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த டாஸ்மார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த ஃபாரின்ல இருந்து லெக்கர் கொண்டு வராங்களா, அதுக்கு வந்து ஒரு டாக்ஸ் வந்து அந்த மேனுஃபேக்சர்ஸ் வந்து இது பே பண்ணும். அந்த மேனுஃபேக்சர்ஸ் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து இவர் கவர்மெண்ட் மூலமா பே பண்ண வைப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பணம் வந்து சுத்தம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கும். ஏழைகளுக்கு வந்து இந்த பக்கம் சுத்தமா எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கும். விவசாயிகள் அதே மாதிரி வந்து விவசாயிகள்னு பாத்தீங்கன்னா இவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணும் போதெல்லாம் வந்து போராட்டம் நிறைய நடந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா வந்து இவர் சிஎம் ஆகி ஒரு வருஷம் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிக்கிறக்காண்டி வந்து பூஜை எல்லாம் போடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துல வந்து 12 பேர் கிட்ட வந்து போலீஸ் வந்து ஷூட் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இவர் தான் வந்து அவரோட ஆட்சி காலத்துல வந்து தொழில்துறை அமைச்சரா இருப்பாரு. அவர்கிட்ட தான் அந்த இது இருக்கும். அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். அதனால வந்து தமிழ்நாட்டுல உள்ள இது சீஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து அவரை மீட் பண்ணோம், நாங்க வந்து உங்களை வச்சு ஒரு இது பண்ணணும், ஒரு விழா நடத்தி அதுல வந்து முதலீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதான் முதலீடு எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் மாதிரி இது பண்ணுவாங்க. பட் ஆனா அவர் வந்து அவரை மீட் பண்ணவே முடியாது அவங்களால. பார்த்தா அவர் வந்து உன்னை விட மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருப்பாரு. இத்தனைக்கும் அவர் சிஎம் ஃபுல் டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே இருப்பாரு. அந்த லெவலுக்கு இருப்பாரு. இந்த லெவலுக்கு தான் அவர் வந்து மக்கள் மேல வந்து அவரோட இது இருந்தது. ஸோ படத்துல பேசுனது ஒண்ணு, நடந்துகிட்டது ஒண்ணு, அந்த மாதிரிதான் இருந்தது. உதய் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அந்த படத்திலேயே ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ஒருவேளை ரொம்ப ப்ரீஜுடிஸ் பண்ணி அவருக்காகவே போட்ட பாட்டு மாதிரி இருக்கு இப்போ. எந்த பாட்டு? அந்த பாட்டு என்னன்னு நான் பாடியே காமிச்சிடுறேனே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் திரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்லி அவரே நமக்கு அலர்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அப்படியே மதிமயங்கி போய் கடந்திருக்காங்க. ஆனா ரியாலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவரோட அந்த இமேஜ்ல வந்து விழுந்தவங்களை வந்து திருப்பி அவரு எழுந்துக்கவே விடல. ஈவன் அவர் வந்து பொதுவாவே அவரோட படத்துல வந்து ஒரு ஸ்டோரி லைனா இருக்கட்டும், ஒரு டைலாகா இருக்கட்டும், ஒரு சாங்ஸா இருக்கட்டும், ஒரு டைரக்டர் வந்து ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியாஸோட வருவாருல்ல. பொதுவாவே எல்லாரும் ஒரு கதையை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸும் லாஜிக்ஸும் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்துலயுமே இன்டரப்ட் பண்ணுவாரா இவரு. இன்டரப்ட் பண்ணி இவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவரை எப்படி காமிச்சா அவர் மக்கள் மனசுல போய் நிப்பாரு அப்படின்ற ஒரு எசன்ஸ் எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவரோட படத்துல வந்து இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாரு. சோ இதெல்லாமே அவர் கட்டமைச்சுதான் அதை வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு. அது வந்து சும்மா அது எதர்ச்சியாவோ இவருக்காக டைரக்டர்ஸோ அதை பண்ணல. இவருக்காகவே பல பேரை வச்சு பண்ணிக்கிட்டாரு. அவரோட இமேஜை வந்து கட்டமைச்சிட்டாரு. சோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து படகோட்டி படத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன்.
படகோட்டி படத்தோட கதை என்னன்னா, 2 குப்பம் இருக்கும். 2 குப்பத்துல அவங்க 2 குப்பத்துல நடுவுல இருக்கிற சண்டை மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு எம்.என். நம்பியார் தான் ஒரு பணியாரா இருப்பாரு. முதலாளியா இருப்பாரு. முதலாளி வந்துட்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாருன்னா, இவங்க 2 குப்பத்துக்கும் நடுவுல சண்டை நடந்துட்டே இருக்கணும். சண்டை நடந்துட்டே இருந்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு முதலீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கு. இவங்க 2 குப்பத்துக்கும் 2 தலைவங்க இருப்பாங்க. அதுல ஒரு தலைவனை வந்துட்டு முதல்லயே போட்டு தள்ளிடுவாங்க. அவரோட பையன் தான் மாணிக்கங்கிற எம்ஜிஆரோட கேரக்டர். எம்ஜிஆர் ஸோ கதை எப்படி போகும்னா, இவங்களோட சிக்னேச்சர்ஸ் எல்லாம் ஒரு இதுல டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு இவரு எடுத்து வாங்குவாரு. எப்படின்னா, இவங்க விற்பனை பண்ற எல்லா மீனோட ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு இவருக்கு தான் போகணும். அண்ட் அதே சமயம் இவர் தான் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு எம்ஜிஆரோட கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் படிச்ச கேரக்டரா இருப்பாரு. அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இல்ல இது நான் ஒத்து வராது, நீங்க இது பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு வேற இடம் பார்த்து நல்லா இது பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. இவர் கடல்ல போவாரு. கடைசியில கடல்ல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இன்னொரு குப்பத்தோட கடற்கரைக்கு போய் சேர்ந்துருவாரு. அங்கதான் சரோஜா தேவியை வந்து இவரை பார்ப்பாங்க. இவரு சரோஜா தேவி பார்க்க மாட்டாங்க அதுலயும். இல்ல சரோஜா தேவி பார்த்து காப்பாத்தி காதல் வயப்பட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போய் அப்பா வேற நடுவில் வருவாரு. ஐயோ வேற வேறன்னு சொல்லிட்டு, இந்தாங்கப்பா உங்களுக்கு தான் சமைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சரோஜா தேவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரைசஸ் எல்லாம் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். நீ வந்துட்டு கொஞ்சம் அதிகமா சொல்லு, நான் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி அவங்களை ஏமாத்திடலாம் பிளான் போட்டு வச்சிருவாங்க. கடைசியில இவங்க சரோஜா தேவியோட அப்பா வந்து எல்லா பிளானையும் கெடுத்து இவர் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள இந்த ஒரு இதுல இருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கோர் என்னன்னா 2 இவங்களும் சண்டை போட்டுக்கறனால இன்னொருத்தன் வந்து லாபம் பார்க்கறான். அது வந்து எந்த இதுவுமே மக்களுக்கு வந்து பயனா போறது இல்ல. நாம கஷ்டப்படுறோம், நாம கடலுக்கு போறோம், நாம உழைக்கிறோம். ஆனா வந்து பயனடைறது வந்து பண்ணையார் தான். அதுவும் இல்லாம இவன் வந்துட்டு நம்மளுக்கு காசு தேவைப்படுற நேரத்துல வந்துட்டு போய் கேட்டாலும் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. பிளஸ் வித் டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கி வச்சிருக்கான் எல்லார்ட்டையும். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணி அந்த ஊர் ஜனங்களை 2 பேத்தையும் ஒத்துமையா இருக்க வைக்கிறது அப்படின்றது இதுலயும் அதேதான். மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தனை செலக்ட் பண்ணி தலைவனாக்குனா அவங்க வந்து அதை நல்லா பாத்துக்குவாங்கன்றது தான் கோரா அதுதான் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இவரு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே. அவங்க அப்பாவை கொன்றுவாங்க. நடுவுல அப்பாவோட வந்துட்டு கடைசி ஆசையா இருக்கும் இந்த 2 குப்பமும் சேரணும் சேர்றதுதான். அப்படின்றது வந்துட்டு அவங்க அப்பாவோடைய கடைசி ஆசையா இருக்கும். இவரும் ஒவ்வொரு பிளானா போடுவாரு. இந்த மாதிரி அஜீஸ் சொன்ன மாதிரி மீன் விலை ஏத்தி வைக்கலான்ட்டு சரோஜா தேவி இவரு பிளான் போட்டு இது பண்ணுவாங்க. அவங்க அப்பா சரோஜா தேவியோட அப்பா வந்து கெடுத்து விட்டுருவாரு அதை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ ஒரு சண்டை மாதிரி நடந்து எம்ஜிஆரை தூக்கி போட்டுருவாங்க. இவர் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து மார்வேஷத்துல கிழவன் மாதிரி வருவாரு. வந்துட்டு மறுபடியும் அங்க ஒரு ஒரு படகு போட்டி ஏதோ நடக்கும். யாரு ஃபர்ஸ்ட் வரான்ற அந்த போட்டியில எம்ஜிஆர் குப்பத்தை சேர்ந்த ஆளுங்க அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப ஆப்போசிட் சைட்ல அவங்க எல்லாம் இருப்பாங்க. இவரு இருக்கிறது வந்து சரோஜா தேவியோட குப்பத்துல. ஆனா இவர் சப்போர்ட் பண்ண போறன்றது ஆப்போசிட் கார குப்பத்துல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு போய் அவங்கள எல்லாம் அவங்க கடைசியா எம்ஜிஆர் இருக்கிறது தான் ஜெயிக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரிவீல் ஆயிடும். இது எம்ஜிஆர் தான் இந்த மாதிரி மாணிக்கம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். இந்த மக்கள் எல்லாம் சேதணுன்றதுக்காக மறுபடியும் எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. சரோஜா தேவி வந்து அவங்க வீட்ல இருந்து ஓடி வந்துருவாங்க எம்ஜிஆரை தேடி. அப்பதான் வந்துட்டு இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு இதேதான் வேலை. நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? வேற வியாபாரி கிட்ட போலான்னு சொன்ன. அதுக்கப்புறம் அரசாங்கத்திட்ட போலான்னு சொன்ன. நீ சொல்ற எதுவுமே நடக்கிறது இல்ல. இதெல்லாம் உன்னுடைய சுய ஆதாயத்துக்காக நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரே நம்பாம பேசிட்டு இருப்பாங்க. அந்த அரசாங்க அதிகாரி கிட்ட போறப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருங்க. அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவியும் செய்ய தயாரா தான் இருக்கு. ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில ஆளாளுக்கு வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது. உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தாதான் நானும் மேல் இடத்துல சிபாரிசு செய்து வேணுங்கிற உதவியை செய்து தர முடியும். அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்ல, ரொம்ப சிரமம் அப்படின்னு அவர் சொன்னாலும் கதையில வந்து 2 குப்பத்தையும் ஃபைனலி இந்த மாதிரி மாறு வேஷம் போடுறது, வளையல்காரனா வேஷம் போடுறது, அது இதுன்னு இது வந்து நல்லா இருக்கும். ஹீரோ தோக்க மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஹீரோவோட சாயத்துல வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அந்த மாஸ்க் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு மாஸ்க். லைக் ஒரு வயசானவர், ஒரு வளையல்காரரு. சோ அது மாதிரி அவர் ஏதாவது நான் இது ஆக்சுவலி 2-3 இடத்துல இந்த படம்
இந்த விஷயங்கள் பார்த்தேன். ஒண்ணு பேசி பேசியே வில்லனுங்களை திருத்துறது, திருந்தலனா மேக்கப் போட்டுட்டு வேற கெட்டப்ல வந்து திருத்த பாக்குறது. அதுக்கப்புறம் எப்பவும் வந்து இவரையே வம்பா வந்து பெண்கள் விழுறது, அப்படி அப்படி பை சான்ஸ் காதல் வயப்பட்டுட்டாலும் என் நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்கிறது ஒரு துச்சம். அது ஒண்ணுமே இல்லாது. நான் அதை எப்ப வேணா தூக்கி போடுவேன். எனக்கு ஒன்னா என்னோட பிளஷர்ஸ், என்னோட ஆசைகள், என்னோட ஆசாபாசம் ஒண்ணும் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு எப்பவுமே மக்கள் தான் முக்கியன்ற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டாவை வந்து எல்லா படத்துலயும் தொடர்ந்து செய்யறது. அப்புறம் அவர் மேல எல்லா கன்னிகளுக்கும் ஆசை பீறிட்டு வரும். அதுக்காக they will do anything. ஓகே, I will do anything for you. அது மாதிரி people will come and fall for him. அந்த இமேஜ கொடுக்கறது, அதை ஒரு உதாசீனப்படுத்துறது. ஏன்னா அவருக்கு மக்கள் தான் முக்கியம், அதனால இத பண்றது. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து டிஃபால்ட்டா எல்லா படத்துலயும் இருக்கும். அதுவும் பேசி பேசியே திருத்துறதுதான் வந்து தாங்கிக்க முடியல. அதுக்காக ஒரு எனக்கு இந்த டைலாக்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி எனக்கு உங்களை அதாவது நம்பியார வரும் பேசுவாருங்க இல்லையா 1001 உங்களுக்கு சண்டை போடுதான் வேணுமா, நான் சண்டையும் போடுவேன் அப்படின்னு அந்த சொல்ற டைலாக் எல்லாம் நம்ம இப்ப எவ்வளவு லைக் ரெவல்யூஷனரியா நம்ம அந்த டைலாக்ஸ் பேசிட்டு இருக்கோம். அத வந்து 1001ல இவரே நேரடியா சொல்லாம நாகேஷ் வச்சு சொல்ல வச்சிருப்பாரு ஒரு சீன்ல. அவரு நம்மளுக்காக இவ்வளவு பண்றாரு, நமக்காக வந்துட்டு அடிமையா நம்ம கூட வந்தாரு, ஆமா ஆமா அவரு நமக்காக வந்து கொள்ளையனா மாறி இருக்கிறாரு, நம்மளுக்காக இப்ப கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்ட்டு வேற ஒருத்தர் மூலமா இவரை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சிருப்பாரு அந்த தாட்ஸ் ரியலைஸ் எல்லாம். பண்றது. அதாவது அடிமைகளுக்கே ஒரு யோசனை வந்து இவன் வந்து ஒருவேளை பர்சனல் ரீசன்ஸ்க்காக பண்றானோ, ஒருவேளை இவன் நம்மள ஒருத்தனா இவன் செயல்படாம இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி ரிபில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஜோடி கட்டா ஏதோ மருத்துவமனை மாட்டிக்கிட்டவரு, ஓகேவா. பட் வந்து ஸ்டில் அந்த இந்த அவனுக்கு லவ் வருது, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா தானே இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோணல் வரலாம்ல. இவ்வளவு பேர் இருக்கோம், இவ்வளவு நம்மளாம் பலசாலி, ஆனா எல்லாரும் போய் அவங்க கிட்டயே வந்து லவ் ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல. அதனால அவங்க இது மாதிரி சொல்லும் போது அப்பப்போ வந்து ரிமைண்ட் பண்றது, அவர் யாருக்காக இருக்காரு, உங்களுக்காக, இதெல்லாம் உங்களுக்காக செய்யறாரு. அது எப்படி நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவரே சந்தேகப்படுவ நீ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுவும் யாரு எல்லாமே ஒரு டைலாக் பேசினா நீ போதும் என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, தலைவா நீங்க சொல்றதுதானே எனக்கு எல்லாம்ன்ற மாதிரி அடிமைங்க ஒரு செகண்ட் திரும்பி போய் எம்ஜிஆர் திருப்பி நம்புவாங்க. படகோட்டிலயே வந்து சரோஜா தேவி கேட்பாங்க, அப்ப உங்களை நம்பி வந்து என்னுடைய கீது என்ன அப்படின்னுவான். நான் வந்து சாதாரண மனுஷனா இருந்தா சாதாரண, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். உன்னை காப்பாத்திருப்பேன். ஆனா நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் வந்துட்டு குளோரிஃபைட் ஹீரோ, என்னாலலாம் இப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்த போறதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி. அதனால நீ உன் ஊருக்கு போ, வேணா நான் கொண்டு வந்து உன்னை விட்டுட்டு வரேன், ஆனா நீ எதிர்பார்க்கறது நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. சோ எல்லா இடத்துலயுமே இந்த கட்டமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அந்த சரோஜாதேவி வந்து கேட்கும்போது கூட பாருங்க, உங்களுக்காக தான் நான் என்னோட காதலே தியாகம் பண்ணிட்டேன், அவளை போ சொல்லிட்டேன். அதுக்கு நான் வந்து உங்க மேல இருக்கிறது நீங்க இன்னும் சந்தேகப்படாதீங்க, இவங்களும் மக்களும் நீ அவளை விட்டுட்டு வந்தாதான் ஆச்சுப்பா, நாங்க இல்லைன்னா நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு இவரு மாறுவேஷம் போட்டு போயிருவாரு ஆமா வளையல்காரனா. ஆனா அது லவ்வுக்காக தான் போவாரா? ஆமா, அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் போவாரு. அது அவரா போக மாட்டாரு. அந்த 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 பணியாருக்கு ஒருத்தி வந்து அந்த ஊரு குப்பத்திலேயே ஒரு செட்டப் மாதிரி ஒருத்தி இருப்பாள்ல, அவ வந்து இது மாதிரி இவளை யூஸ் பண்ண போறாங்க, இது மாதிரி கல்யாணம் பண்ண போறாரு. அவங்க அப்பா வேற வழி இல்லாம இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான்ல, அதை யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் இது பண்ணுவேன்னு. நீங்க தான் அந்த பத்திரங்களை மீட்க முடியும், அப்படிதான் அதை ஹைலைட் பண்ணுவாங்க. அதான் அவங்க அந்த பத்திரிகைய அவர் வந்து மெயினா அங்க வந்து சொல்ல வந்தது என்னன்னா, அவளை காப்பாத்துறதுக்கு போற மாதிரின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி கிடையாது. அவர் வந்து ஹீரோவா அந்த பத்திரிக்கை அதெல்லாம் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து மீட்கிறதுக்கு ஹீரோவா போறாரு அவரு. அவர் வந்து இவளுக்காக மட்டும் போறங்கிற மாதிரி. அது வந்து எப்படின்னா அதுல ரொம்ப ஹிப்போக்ராட்டிக் இது இருக்கும். அங்க போவாரு, அங்க போனதுக்கு அப்புறம் அவர் வந்து லவ்வரா மாறிடுவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொமான்டிக்கா வளையல்கார மாதிரி இது பண்றது, அவளை காப்பாத்த வர மாதிரி இது பண்றதுன்னு ஊர்க்காரங்களை பார்த்த உடனே இப்படி மாறிடுவாரு. அப்படி அவருக்கு வந்து வீட்டுல இப்படி வெளியில அப்படி அப்படின்னு 2 பேர் அந்த இதுல இது பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு. ஆமா, அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாதான் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா
சாதாரணமா 2, 3 கம்யூனிட்டி இருக்கு, இல்ல 2, 3 குரூப் இருக்கு. அவங்க எல்லாம் சேராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? சேர்ந்தா என்ன நல்லது நடக்கும்? இதெல்லாம் வந்து அதுல ஓரளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயிக்கா கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எம்ஜிஆர்னா அப்படிதான் இருக்கும் படம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. எல்லாத்துலயுமே ஹீரோயினுங்கள ரொம்ப டம்மி பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த ம். இதுலலாம் கொஞ்சமாச்சும் பெண்களுக்கு வந்து டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல வந்து இவங்க வந்து காப்பாத்த ஹீரோ வருவாருன்னே உட்கார்ந்திருக்கிற மாரியே எம்ஜிஆர் படம்லாம் வந்து. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு ஆ, இவங்களுடைய மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் இவரே வேற பாடுவாரு. ஏன்டா நீயே எடுத்துக்கிட்டு நீயே பாடுறியாடான்ற மாதிரி இருந்தது. அந்த பாட்டு யாருக்கா தெரிஞ்சா பாடுங்க. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதுல ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு கடைசியில டுவர்ட்ஸ் எண்ட் அது மட்டும் வேணும் பாட்டு. படத்தோட கடைசி முடிகிறப்ப இப்படிதான் முடிச்சிருப்பாங்க. எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அவங்க ஆனந்தி சொன்ன மாதிரி கம்யூனிட்டிஸ் நடுவுல எப்படியெல்லாம் பிரச்சனைகள் கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஒரு இது. இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, முதலாளிங்க எல்லாமே கொஞ்சம் ஒற்றுமையா தான் இருப்பாங்க. எந்த முடிவெடுத்தாலும் அவங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஏன்னா இடையில வந்துட்டு இவர் போய் இன்னொரு அதிகாரி கிட்ட கேட்பாங்க, நீங்க எடுத்துக்கீங்களா எங்களோட நாங்க பிடிச்சிட்டு வர மீனை வந்துட்டு உங்ககிட்ட வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நைட் போய் கேட்பாங்க. ஆனா கேட்டு அடுத்த நாள் காலையில வரும்போது இவங்க 2 பேரும் எம்என் நம்பியாரும் அந்த பேசி வச்ச அந்த முதலாளியும் சேர்ந்து கார்ல வருவாங்க. கார்ல வந்து நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா? நாங்க முதலாளிங்க எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி முட்டாளுங்க தான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அது அது நல்லா இருக்கும் அந்த இது. நமக்கு தெரியும் இந்த மாதிரி மக்களை வந்து டிவைட் அண்ட் கான்குவர் பண்றதுதான் பொதுவாவே அரசியலோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும். கீழே இருக்கவங்க, பிற்படுத்தவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, வாட் எவர் த கேட்டகரி, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்குன்னு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதை அட்ரஸ் பண்றதுக்கு அரசு என்னைக்குமே முன் வர்றது இல்ல அப்படின்றது எல்லாரோட ஆட்சியிலுமே வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து த இமேஜ் ட்ராப்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து எம்ஜிஆர் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து உண்மைகளை வந்து உடைச்சு பேசியிருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க, 1977ல இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல வந்து சிஎம்ஆ இருந்திருக்காரு. அந்த 11 இயர்ஸும் வந்து டார்க் டேஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்க. அது வந்து பிரதானமான மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமா, ஒரு நல்ல ஆட்சி அமைந்த காலமா வந்து இல்ல அப்படின்றதா உண்மை. இவர் வந்து ஒரு டிஎம்கே மெம்பரா இருந்ததால பொதுவா இவரோட படத்துல நம்ம வந்து இறையாண்மை, நாத்திகம், பிராமண எதிர்ப்பு இந்த மாதிரி கொள்கைகள் வந்து அதிகமா பேசுற மாதிரி தெரியும். அது வந்து நல்லாவும் கரெக்டா கன்வே ஆகியிருக்கு. ஆனா அதில் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஐடியாலஜி கதை வந்து சொன்னாலும் ரியல் அதை செய்யலன்றதுதான் இப்ப நம்ம முதல்ல இருந்தே நம்ம வந்து அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அத வந்து கடைசி வரைக்கும் மக்கள் வந்து நம்பிக்கிட்டே இருக்காங்க. அவர் இறந்தக்கு அப்புறம் தான் அந்த இமேஜ உடைக்கிறாங்க. இல்லைன்னா எம்ஜிஆரை வந்து எல்லாரும் ஒரு இப்ப எப்படி சில பேர் ராமர் போட்டோ எல்லாம் யூஸ் பண்ணி லைக் நான் ராமர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் தான் கடவுள்னு சொல்லி எல்லாம் சிலர் ஆட்சி பண்றாங்க. அந்த மாதிரி இவரோட இமேஜ யூஸ் பண்ணி லேட்டர் அவர் இறந்தக்கு அப்புறமா அவரை வந்து ஒரு ஐடலா யூஸ் பண்ணி கொஞ்சம் மக்கள் அந்த ஓட் பேங்க் வாங்குறதுக்கு தான் பீப்புள் ஹேவ் ட்ரைட். அதுதான் அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க தவிர யாரும் வந்து கடைசி வரைக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரல. இப்போ வரப்போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றதும் நம்ம சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இல்ல ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா வந்து அவர் படத்துல வந்து அவர் ஆக்சுவலா வந்து அவரோட சைக்காலஜிக்கல் இதே பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து எப்பவுமே இளமையா காட்டுறது. எல்லா படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைட் ட்ரெஸ் போட்டுக்கிறது, அதே மாதிரி வந்து அதான் எல்லா பேரும் சொன்ன மாதிரி தான் பொண்ணுங்க தான் அவங்க மேல வந்து அவர் மேல வந்து இது பண்ற மாதிரி கதையை வந்து அப்படிதான் அவர் எழுதுவாரு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம திராவிட கொள்கையில் பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரம், அதாவது இவரோட அந்த பெண்ணு வந்து என்ன ஒரு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அது அந்த பெண்ணை வந்து கேரக்டரைசேஷன் பண்றதுல இவர் வந்து ஒரு இதுவா இருப்பாரு. விவசாயின்னு ஒரு படத்துல ஹீரோயின் வந்து இது மாடர்ன் காஸ்டியூம் போட்டு வருவாங்க.
அதை பார்த்து ஒரு வயசானவர் வந்து அந்த ஹீரோயின் மேல இது பண்ணுவாங்க. அந்த அது அப்போ வந்து பண்ண தப்பு வந்து அந்த வயசானவர் மேல. பட் ஆனா வந்து இவர் வந்து கேரக்டர் அசனிசம் பண்றது பாத்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு மேலதான் பண்ணுவாரு, அந்த ஹீரோயின் மேலதான் பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து ரியல் லைஃப்லயும் சரி இதுலயும் சரி அவர் வந்து அந்த அவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஒரு இளமையா காட்டிக்கிற மாதிரியும், அவருக்கு ஆக்சுவலா வந்து சொட்டை விழுந்திருக்கும். அந்த சொட்டை விழுந்தது கூட வந்து அவர் அந்த தலைப்பாக வச்சு மறைச்சுக்கிறது, கண்ணில் வந்து ஃபுல்லா வந்து இதா இருக்கும், ஃபுல்லா டார்க் இதா இருக்கும். பட் ஆனா வந்து அதை வந்து கருப்பு கண்ணாடி வச்சு இது பண்ணிக்கிறதும், அவர் லாஸ்ட் வரைக்கும் அவரோட இதை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ லாஸ்ட் வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு இளமையாவே இருக்கிறது, அந்த மாதிரியே ஒரு காட்டிக்கிறது. நீங்க பாய்ஸ் சீரியஸ் பாத்தீங்களா, அதுல வந்து ஹோம்லேண்டர் கேரக்டர் பாத்தீங்களா, அந்த ஹோம்லேண்டர் கேரக்டர் வந்து அந்த ஹோம்லேண்டர் கேரக்டர் வந்து வயசாக தெரியும். அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து அந்த வயசாக தெரிஞ்சாலும் வந்து அதை காட்டிக்கிறது. ஆக்சுவலா வந்து இந்த இறை மறுப்புங்கிறத வந்து அவர் படத்துல வந்து சுத்தமா வந்து என்ன சொல்றது, சாமி இருக்காரு அந்த மாதிரி சிம்பிளா வந்து ஒரு நானும் சாமி கும்பிடுற ஆளுதான் அந்த மாதிரி வந்து சிம்பிளா முடிச்சிருவாரு. ஆனா வந்து அந்த சடங்குகள் அது மேல வந்து ஒரு விமர்சனமே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா வந்து அவரோட நாயக பிம்பம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவர் வந்து துப்பாக்கியில அவர் சுடும்போது பெங்களூர்ல இருந்து 20 ரிக்ஷாக்காரங்க வந்து வருவாங்களாம் ரிக்ஷா ஓட்டிட்டு. அந்த லெவலுக்கு டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த குறிப்பிட்ட டைமிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 20,000 கோயில் வந்து திறந்திருக்காங்க புதுசா. அந்த லெவலுக்கு வந்து அந்த டிராவிடியனோட இதை வந்து டைலூட் பண்றதுல வந்துதான் அவரோட இது ரொம்ப இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து சொல்ல போனா இப்போ திராவிட கட்சிகள் மேல ஒரு வெறுப்பு வந்ததுக்கு வந்து ரீசன் வந்து இவர் தான் மோஸ்ட்லி வந்து அந்த இது பண்ணிருப்பாரு. இந்த ஊழல் பண்ணுவாங்க இது பண்றது அதெல்லாம் வந்து அவரோட இதுலதான் அதிகமா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, இவர் வந்து ஒரு ஊதி பெருசாக்குனா இத வந்து உடைக்கிறது இப்போ நம்ம பேசுறதுனாலதான் உடைக்கவே முடியும். ஆனா வந்து இது எல்லா பேட்டையும் நம்ம சொன்னோம்னா, இப்ப எங்க அம்மா வந்து எம்ஜிஆர் ஃபேனு, நான் வந்து எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னானா கண்டிப்பா எனக்கு தான் அடி விழும். அந்த மாதிரிதான் இப்போ இருக்கு. இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் கேரக்டர் வந்து நம்ம வந்து இதே பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து அவரை பத்தி புக்ஸ் எழுதியிருக்காங்க, கிட்டத்தட்ட 20,000 புக்ஸ் எழுதியிருக்காங்களாம். அதுல வந்து ஒரு 10 புக்ஸ் தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க. மிச்சம் புக்ஸ் எல்லாம் அவர் வள்ளல், அவர் வந்து இறைவனோட இது தூதர் அந்த மாதிரி லெவலுக்கு தான் இருக்கும். அந்த லெவலுக்கு தான் அவரோட இதே இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி வந்து உடைச்சு பேச வேண்டியது நம்மளோட கடமை. அதான் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிராவிடியன் இதே எப்படி பொலிட்டிக்கலா அவர் டைல்யூட் பண்ணாங்களோ அதே மாதிரி சினிமாலையும் கரெக்டா எந்த அளவுக்கு பொம்பளைங்களும் பேசலாம், ஹீரோயின்ஸும் பேசலாம், ஹீரோவோட அம்மாவுக்கு கேரக்டருக்கு டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணிட்டு அந்த போக்கஸ் ஃபுல்லா அவர்தான். 4 பக்கம் கேமராவும் அவரை மட்டுமே போக்கஸ் பண்ணோம். அப்போ உங்களுக்கு இப்ப தெரியும் இப்ப இருக்க ஒருத்தருக்கும் அப்ப இருந்த எம்ஜிஆருக்கும் எவ்வளவு ரிலேட் ஆகும் அப்படின்னு. அவர் இருப்பாரு, அவரை சுத்திதான் எல்லா கேமராவும் இருக்கும், அவரோட ஃபேஸ் ஃபுல்லா கேமரால இருக்கும். ஆனா அவரும் டிஎம்கேல இவர் மட்டுமே கிடையாது, நிறைய சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்க நிறைய பேர் டிஎம்கேல இருந்து தானே வந்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற எல்லாரையும் அப்படியே டைல்யூட் பண்றதுக்கு இழுத்துட்டு வெளில வர்றது அதெல்லாம் ஒரு நல்லாவே ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருக்காங்க. சினிமால என்னன்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே குடும்பம் குடும்பமா இருப்பாங்க. அவரு இறக்குறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ பொலிட்டிக்கலா நிறைய டிராமா போயிட்டு இருக்கும்போது சினிமாலயும் டிராமா. அடுத்த எம்ஜிஆர் யாரு அப்படின்னு, ஏன்னா அடுத்த சிவாஜி யாரு, அடுத்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப ஓடல. எம்ஜிஆர் வந்து ரொம்ப அடுத்தது யாரா இருக்கும், இவங்களா இருப்பாங்க அவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஹைப் கொடுக்கறது, அதேதான் வந்து டைட்டில்ஸா இருக்கும். அவரை பத்தி தான் நீங்க ஒரு புக்கு இந்த மேக்சின் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவரை பத்தி விஷயம் நிறைய இருக்கும். ஆனா பொலிட்டிக்கலா நிறைய நடந்திருக்கும், எக்கனாமிக்கா நிறைய ப்ராக்ரஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, இவர் என்ன கொடுத்தாரு, இவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறதுதான் 1980s எல்லாம் வந்து எங்களோட சைல்ட்ஹுட்ல எல்லாம் எம்ஜிஆர் தான் பெருசா இருப்பாரு. எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுக்கு போனோம். இவரு பாக்யராஜ் அப்புறம் ராமராஜன் நிறைய பேர் நாங்க தான் அடுத்த எம்ஜிஆர்ங்கிற மாதிரி சினிமால எல்லாம் வந்து அவங்களுக்கு அதுக்காக படம் கொடுத்தது அப்படிலாம் நிறைய இருக்கும். இவர் தான் வந்துட்டு பிலிம் ஸ்டார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிஎம்மா ஒரு ஸ்டேட்ல ஆகுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான். ஸோ அந்த ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சதே இவர் தான். பிலிம் ஸ்டார்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரியில கிடைக்கிற அந்த ஒரு ஃபேன் பேரை வந்துட்டு எப்படி பொலிட்டிக்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமே கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் படத்துல காமிக்கிறது எல்லாமே உண்மையா இருக்குமா, ஒரு
இதை வந்துட்டு இப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுதான் அவரோட ரியல் லைஃபா? ஆக்சுவலி லைக் அவரோட படத்துல நம்ம நிறைய ப்ரொபகண்டாவும் பார்க்க முடியும். நம்ம இந்த பாடல் வரிகள்ல சூரியன் திராவிட கட்சியோட இணைஞ்சிருக்க வரைக்கும் சூரியன் இல்ல அது அவங்க அரசியல் இது ரிலேட்டடான கொடிகள் காட்டுறது, இல்ல அந்த கலர்ஸ் காட்டுறது, இல்லனா அந்த லீடர்ஸ பத்தி பேசுறது, அண்ணா பத்தி பேசுறது, இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் படத்துல பண்ணிருப்பாங்க. அப்புறமா கைண்ட் ஆஃப் 1972ல அவர் 77ல சிஎம் ஆகுறாரு. 72ல டிஎம்கே வந்து வலுக்கடையவே அவரை வந்து வெளியே அனுப்புது. அதுக்கு வந்து சில லைக் கட்சியோட சில கொள்கைகளை சில விஷயங்களை வந்து அவர் கட்டாயம் ஃபாலோ பண்ணல, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை மாதிரி அவரை வந்து வெளியேற்றிடுற. அதுக்கப்புறம் தான் அவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அது இப்போ நவ் இட்ஸ் ஏஐஏடிஎம்கே, பட் இனிஷியலி இட் வாஸ் ஏடிஎம்கே. ஸோ அது ஸ்டார்ட் ஆயிட்டு கடைசியா அவர் இறக்குற வரைக்கும் அந்த கட்சிக்கான ஆதரவு வந்து அவரோட முகத்துக்காகவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து 24 டிசம்பர் இல்லையா, கிறிஸ்துமஸ்க்கு பிஃபோர் டே இறந்தாரு இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு நல்லா அஜித் சொன்ன மாதிரி அவருக்கு அவரோட நிறைய இன்சிடென்ட்ஸ், இந்த எம்ஆர் ராதா சுட்டது, அந்த மாதிரி நிறைய 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 பேர் பயங்கர வன்மத்துல இருந்திருக்காங்க. அப்பயே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுதல்ல பாத்திருக்காங்க, இல்ல டென்ஷன்ல எடுத்து குபீர்னு சுட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எப்படியோ அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு எங்கேயாவது கூட்டு போய் சரி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. தொண்டையே இல்லைன்னா கூட சில டைலாக்ஸ் எல்லாம் அவரோட டப்பிங்ல அவரோட வாய்ஸ்ல, ஏன்னா அவரோட வாய்ஸுக்கு அவரோட அப்பியரன்ஸ்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, அத வந்து அவரோட சிஎம் காலத்திலயும் வந்து ரீடைன் பண்றதுக்கு அவர் எப்படி அப்பியர் ஆகி செய்யணுமோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்காரு. ஆமா, அந்த காவல்காரன் படத்துல கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வாய்ஸ்ல இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னொரு வாய்ஸ்ல பேசியிருப்பாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம இவரோட இறுதி ஊர்வலம் தான் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்த கடைசி ஊர்வலம் நம்ம ஊர்ல நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எத்து கூட நடந்திருக்கு அந்த ஊர்வலம். இல்ல அது 35 lakhs வரைக்கும் பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓ, அது மட்டும் இல்லாம அது அவரோட நியூஸ் இறந்துட்டாரு கேட்டு ஒரு 31 பீப்புள் வந்து சூசைட் பண்ணிட்டாங்களா. நிறைய பேர் அவங்களோட தாலி கூட அறுத்து போட்டாங்க. அது மாதிரி எல்லாம் கூட சரி நிறைய நியூஸ் வந்தது. அதான் 50,000 பீப்புளுக்கு மேல வந்தாங்க. 50,000 பீப்புள் இல்ல, யூஸ்வலா வந்து அவருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு இல்ல ஏதாவதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு 50,000 பேர் வந்து குவிஞ்சிருவாங்களாம் அங்க அவரோட உடல் நலத்தை பத்தின அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்தியால வந்து லார்ஜஸ்ட் வந்து சவுத் இந்தியால அண்ணாவோடது நிறைய இருந்தது. அத பிரேக் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு அவருக்கே அவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணதுதான் எம்ஜிஆரோட கதை. எம்ஜிஆர் வந்து ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவரு ரொம்ப வருஷம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அந்த பீரியட் ஃபுல்லாவே வந்து ஏதாவது ப்ரொபகண்டா வந்துகிட்டே இருக்கும் அவரை பத்தி, ஏதாவது ஒரு ஹைப் வந்துட்டே இருக்கும். அவரு எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, ஆனா அவரை பத்தி அவரு ஃபுல்லா லைவ்லியா வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுல. சோ தமிழ்நாடோட உண்மையான நியூஸே வராது, ஃப்ரண்ட்ல எம்ஜிஆரோட நியூஸ் தான் எல்லா இடத்துலயும். அவரோட பழைய கதைங்க, அவரோட புதுசா இப்போ ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ வெளியில எதுவும் தெரியவே இல்லைல்ல, அவர்தெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டோஸ் எல்லாம் வெளியில வரும். சோ அவர் இதை சொன்னாரு, அவர் அதை சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கோம். அவர் ரொம்ப வருஷம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, ஆனா அத்தனை வருஷமும் அவர் லைவ்லியா தமிழ்நாட்டை புடிச்சு அக்கமிச்சு வச்சிருந்தாரு. இறந்ததுக்கு அப்புறமும் கூட, அவர் இறந்து கொஞ்ச நாள்ல ராஜீவ்காந்தி கொலை, அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றது, இதெல்லாம் நடந்திருந்தா கூட அவரை வந்து ஃப்ரண்ட்லயே தான் வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் தான் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் அவரோடது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அது வந்து எம்ஜிஆர் வேலை கிடையாது, எம்ஜிஆருக்காக பண்ணவங்களோட ஒரு சக்சஸ். எலெக்ஷன் கம்பெயின்ல எல்லாம் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தான் கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னொரு இது பார்த்தேன், ஒரு 1984ல அவருக்கு வந்து கொஞ்சம் பக்கவாதம் மாதிரி வந்துச்சான். அப்போ வந்து அவர் வந்து அமெரிக்கால இருக்க ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல வந்து லைக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பயும் இந்த மாதிரி, அதாவது அவர் செத்துட்டாருன்னு சில பேர் சாகுறது இது மாதிரி பண்ணதெல்லாம் போக, அவருக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சே வந்து ஒரு 21 பீப்புள் தீ குளிச்சிருக்காங்க. சில பேர் கை இந்த விரல் இதெல்லாம் வெட்டிக்கிட்டாங்களாம், கடவுளுக்கு நேர்ந்து விட்டு இது மாதிரி அந்த பார்ட்ஸ் எல்லாம் வெட்டிக்கிறது இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. 100 பேரை சூசைட் பண்ணிக்காம தடுத்திருக்காங்க அந்த இன்சிடென்ட்ல இருந்து. இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படி ஒரு கிரேசினஸ் வந்து எப்படி அவர் உருவாக்குனாருன்னு ரொம்ப அது வேற. நம்ம அதாவது அந்த மாதிரி ஒரு பீப்புளை வந்து கவர்ந்து ஒரு புரட்சிக்கோ போராட்டத்துக்கோ ஒரு இயக்கமா ஆகிறதுக்கோ நல்ல வழிகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் அது வந்து பயன்படாம
இவரோட இமேஜ் வந்து கட்டமைச்சு இவரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அதை வந்து சரியான முறையில கையாளலன்றதுதான் இப்போ வந்து நமக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக்க வேண்டியதும், அது அம்மா இதுக்கப்புறம் வரப்போறவங்களுக்கு உணர்த்த வேண்டியதுமாவும் அது இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டேட்டா, அது வந்து அத்தனை பேர் தான் உண்மையிலேயே இமுலேட் பண்ணாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாவே அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ப்ரொபகேண்டால அவர் எப்பவுமே இருப்பாரு, லைவ்லியா இருப்பாரு. அதுக்கு வந்து அங்க அவங்க இது பண்ணாங்க. அது உண்மைதான், அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அது அவங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்கன்னா, அவர் காலம் முடிஞ்சு ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி முடிஞ்சு ஜெயலலிதாவோட டெத் வரைக்குமே அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மண் சோறு சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு கட்சியில இருந்து காசு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வெளியில அதெல்லாமும் எல்லாமே ஓடிட்டு தான் இருந்துச்சு. இப்பதான் இந்த ஜென்சிக்கு தான் கொஞ்சம் இந்த விஷயம், எம்ஜிஆர்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சவங்க வந்து ஜென்சியா தான் இருப்பாங்க. நாங்களாம் ரொம்ப மாட்டேன். ஆக்சுவலி என்ன அந்த டைம்ல என்ன இருக்கு, இந்த சில காலேஜஸ் எல்லாம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுல எம்ஜிஆர் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப இன்டென்ஸ் ஃபேன்ஸ், ரொம்ப இன்டென்ஸா ஃபேன்ஸா இருக்கவங்க வந்து 40% பீப்புள் இருந்திருக்காங்க. மிச்சம் 30% பேருக்கு வந்து அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருந்தது. அதுல பயங்கர தீவிர ரசிகர்கள் எல்லாருமே 60% பேர் படிக்காதவங்களா இருந்தாங்க. படிக்காதவங்கள இருக்கிறவங்க தான் அதிகமா வந்து, அதாவது கல்வி அறிவு பெற முடியாதவங்க இல்ல பெறாதவங்க, இல்லிட்ரேட்ஸ்ன்ற மாதிரி இருக்கிறவங்க, அதாவது தன்னோட கையெழுத்து கூட போட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்ம முன்னாடி இல்லிட்ரேட்ன்ற ஒரு கேட்டகரியில வச்சிருப்போம். அவங்க பேர் கூட அவங்களுக்கு எழுத தெரியாதுன்னு. சோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் 60% பீப்புள் வந்து படிக்காதவங்களா தான் இருக்கவங்க தான் தீவிர ரசிகர்களா இருந்திருக்காங்க. மிச்சப்படி இல்லிட்ரேட்டா இருந்த யாருமே வந்து லைக் லிட்ரேட்டா இருந்ததுல 20% பீப்புள் தான் வந்து ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா ஓரளவுக்கு மேபி கல்வி அறிவு இருந்தவங்களால பகுத்தறிஞ்சு இவங்க செய்யறதுல வந்து சில பழமையும் பிற்போக்குத்தன்மையும், இந்த மாதிரி இந்த தீ குளிக்கிறது, இந்த மாதிரி மண்சோறு சாப்பிடுறது எல்லாமே பழமைவாதம் தானே. சோ அந்த விஷயங்களை வந்து திராவிட கட்சிகள் எப்பவுமே வந்து ப்ரொமோட் பண்ணதே இல்ல. பட் பேருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு முன்னேற்றத்தை தவிர எல்லாமே நடந்திருக்கு. முன்னேற்றம் நடந்திருக்கு, தேவையான இடத்துல நடக்கல, வேற வேற இடத்துல நடந்திருக்கு. அதுதான் இப்போ இஷ்யூ. ஓகே, எல்லாரும் பாட்காஸ்ட் முழுசா கேட்டீங்க. இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொன்னேன், நம்ம முன்னாடி டைரக்டர்ஸா எடுத்தோம், இப்பயும் ஒரு ஆக்டிங்க ப்ராமினென்ட்டா பண்ற ஒரு ஆளை எடுத்தோம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப டைரக்டர்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜேர்னர் இருக்கும், ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும், போகும். ஆனா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மெயின், அதுக்கப்புறம் தான் கதையெல்லாம். ஸோ எந்த டைரக்டர் வந்தாலும் இட் வில் பி எம்ஜிஆர் ஜேர்னர் ஆஃப் ஃபிலிம் தான். ஸோ அதனாலதான் நம்ம எம்ஜிஆரை ஒரு முக்கியமா வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு நேரம் அவரை பத்தி பேசணும், நிறைய விஷயங்கள் சொன்னோம், கிரிட்டிசிசம்ஸ் வச்சோம், எல்லாமே பண்ணோம். ஸோ இத்தோட இந்த பாட்காஸ்ட் வந்து தன்னோட நிறைவு பகுதிக்கு வருது. ஸோ நான் ஜவஹர், ஜனனி, அஜீஷ், மர்சி, உதயகுமார், ஆனந்தி.